அத்தியாயம் 1. உங்களை மேனேஜர் கூப்பிடுறாருமா. பியூன் நிரஞ்சனாவின் மேஜைக்கருகில் வந்து நின்று சொன்னதும் இருக்கையை விட்டு எழுந்து கொண்டே கேட்டாள். கோபமாக கூப்பிட்டாரா இல்லை நார்மலாக கூப்பிட்டாரா? மேனேஜர் கோபமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சதுமா. பியூன் சொல்ல ஒரு இன்ஸ்டன்ட் திக் திக் நெஞ்சுக்குள் பிறக்க எதற்காக கூப்பிட்டிருப்பார் என்ற யோசனைகளை மனசுக்குள் நிரப்பிக்கொண்டு மேனேஜரின் அறையை தொட்டால் நிரஞ்சனா. எக்ஸ்கியூஸ் மீ சார், கமின். குரல் இறுக்கமாக கதவிடுக்கின் வழியே வெளிப்பட்டது. உள்ளே மேனேஜர் இருக்கையில் ஒரு 28 வயது இளைஞன் உட்கார்ந்திருந்தான். விமல்காந்த் என்ற பெயர் எழுத்தெழுத்தாய் பித்தளையில் செதுக்கப்பட்டு ஒரு வேலைப்பாடான கட்டையில் ஒட்டப்பட்டிருந்தது. ஒரு ஃபைலை மேஜை மேல் விசிறி அடித்தான். வாட் இஸ் திஸ்? நிரஞ்சனாவுக்கு உடம்பெல்லாம் குப்பென்று வியர்த்தது. மெல்லிய நடுக்கம் எழ அவனை பார்த்தாள். சார், இது என்னன்னு கேட்டேன். அவளுடைய பார்வை அந்த ஃபைலுக்கு தாழ்ந்தது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டு சார். நீ தானே ப்ரிப்பேர் பண்ணது? ஆமாம் சார். இந்த ரிப்போர்ட் எங்கே போகுது தெரியுமா? சேர்மன் ஆஃபீஸ்க்கு போகுது சார். உன்னை நம்பி நான் பாட்டு கையெழுத்து போட்டு அனுப்பியிருந்தேன்னா என்ன ஆறது? இதில் என்ட்ரி ஆகியிருக்கிற ஃபிகர்களை எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து சொல்லு. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்து கொண்டே கேட்டாள். ஏதாவது டைப்பிங் எரர் ஆகியிருக்கா சார்? இட்ஸ் நாட் சீம்ஸ் டு பி டைப்பிங் எரர். நீ என்ன நினச்சிக்கிட்டு இந்த ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கன்னு எனக்கு புரியலை. இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் பண்ணதுக்கு இந்நேரம் உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அத்தனை வேல்யூஸும் தப்பு. அவள் பார்வை ரிப்போர்ட்டின் மேல் தவழ்ந்தது. நான் ஒரிஜினல் வேல்யூஸை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ரிப்போர்ட்டை கரெக்ட் பண்ணி கொண்டு வரேன் சார். அது அப்புறம் முதல்ல நடந்த தப்புக்கு எனக்கு விளக்கம் வேணும். எப்படி இவ்வளவு கேர்லெஸ் மிஸ்டேக் வந்தது? 25,000 போட வேண்டிய இடத்துல 2,000ன்னு போட்டிருக்க. 4,50,000 ரூபாய்ன்னு போட வேண்டிய இடத்துல 40,000 ரூபாய் என்ட்ரி பண்ணியிருக்க. நீ இவ்வளவு சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடியவில்லையே. வாட்ஸ் ராங் வித் யூ? நிரஞ்சனாவுக்கே லேசாய் குழப்பமாகத்தான் இருந்தது. சார், முக்கியமான ரிப்போர்ட்டுங்கிறதுனால நான் ஒரு முறைக்கு 4 முறை செக் பண்ணிட்டு தான் உங்கள் டேபிளுக்கு அனுப்பினேன். இந்த ரிப்போர்ட்டில் இவ்வளவு பெரிய தப்பு இருக்குங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவன் கோபமாய் பார்த்தான். இங்கே பார் நிரஞ்சனா, நீ வேலையில் திறமையானவ அப்படிங்கிறதால நான் உன் மேலே தனி மரியாதை வச்சுருக்கேன். நீயும் மற்றவங்கள போலவே சாக்கு போக்கா பேசி அந்த மரியாதையை கெடுத்துக்க வேணாம். ஒரு தடவைக்கு 4 தடவை இல்லை, ஒரே தடவை நீ செக் பண்ணியிருந்தா கூட உனக்கு நீ செஞ்ச தவறுகள் தெரிஞ்சிருக்கும். ரிப்போர்ட்டை நான் கிராஸ் செக் பண்ணலைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் தெரியுது. ரிப்போர்ட்டை செக் பண்ணேன்னு நான் ஏன் சார் பொய் சொல்லணும்? அதைத்தான் நானும் கேட்குறேன். இவ்வளவு தப்பும் தவறமாக ஒரு ரிப்போர்ட்டை அனுப்பி வச்சுட்டு அதை 4 தடவைக்கு மேலே வெரிஃபை பண்ணேன்னு இப்போ நீ ஏன் பொய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் பொய் சொல்லலை சார். 4-5 தடவை வேல்யூஸை வெரிஃபை பண்ணது நிஜம். அப்புறம் எப்படி இவ்வளவு தப்பு வரும்? அதுதான் எனக்கு புரியலை. ஒருவேளை ஒரிஜினல் டேட்டா பேஸில் தப்பு இருக்கலாமோ என்னவோ. மேடை கோணல்னு சொல்ல வேணாம். சந்தேகம் ஆன உடனேயே ஒரிஜினல் டேட்டா பேஸை நான் பார்த்துட்டேன் நிரஞ்சனா. அதில் என்ட்ரிஸ் கரெக்டாக இருக்குது. அதை சரியாக பார்த்து நீ ப்ரிப்பேர் பண்ணலை. என்னவோ யோசனையில் ஏனாதானோன்னு இந்த ரிப்போர்ட்டை பண்ணி அனுப்பியிருக்க. வேலையில் நான் என்றைக்குமே கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டேன் சார். அதனால தான் இவ்வளோ பெரிய தப்பை நீ செஞ்ச பிறகும் பொறுமையாக நான் பேசிகிட்டு இருக்கேன். தப்பு நடந்துடுச்சுன்னா மல்பாத. உணர்ந்துக்கிட்டு வருத்தம் தெரிவிச்சேன்னா அடுத்த தடவை தப்பு நடக்காது. உனக்கு மேலிடத்திலிருந்து மன்னிப்பும் கிடைக்கும். சில வினாடி அவனையே பார்த்தவள் பிறகு தீர்க்கமாய் சொன்னாள். தப்பு செஞ்சிருந்தா நான் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன். தப்பு செய்யலைங்கிறதுல ஐ எம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் சார். நிரஞ்சனா, டோன்ட் ப்ளே வித் யுவர் சுப்பீரியர்ஸ். நீ போட்டிருக்கிற அத்தனை வேல்யூஸும் தப்பு. நான் சரியாக தான் போட்டிருக்கேங்கிறதுல இன்னமும் உறுதியாக இருக்கேன் சார். அப்படின்னா நான் வீணா உன்னை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறியா? எதுக்கு சார் விவாதம்? நீங்கள் எந்த வேல்யூஸ் எல்லாம் தப்புன்னு சொல்கிறீங்களோ அதையெல்லாம் மாஸ்டர் டேட்டா பேஸை எடுத்து வச்சு செக் பண்ணிடலாம். தப்பு யார்கிட்டன்னு உறுதியாயிடும். முக்கால்வாசி என்ட்ரிஸ் தப்பு. லெட் இட் பி. நாம் மாஸ்டர் டேட்டா பேஸில் பார்த்துடுவோம். தலையசைத்த விமல்காந்த் தன்னுடைய மேஜையில் இருந்த கம்ப்யூட்டரை உயிர்ப்பித்தான். சில நிமிஷங்களில் தார் கருப்பு திரையில் வெள்ளை எழுத்துக்கள் மின்னின. என்டர் யுவர் லாக் இன் நேம். கீபோர்டை தட்டினான் விமல்காந்த். அதைத் தொடர்ந்து என்டர் யுவர் பாஸ்வேர்டு என்று கம்ப்யூட்டர் கேட்க அதையும் டைப் செய்தான். வெரிஃபையிங் லாக் இன் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்று முணுமுணுத்தபடி சில வினாடிகளை கடத்திய கம்ப்யூட்டர் ரீடிங் ஆக்சஸ் பெர்மிட்டட் ஆன் மாஸ்டர் டேட்டா பேஸ் சம்மதம் தெரிவித்துவிட்டு டேபிள் காலங்களை காட்ட ஆரம்பித்தது. மந்த் ஜனவரிக்கு ரிப்போர்ட்டில் நீ என்ன வேல்யூ என்ட்ரி பண்ணியிருக்க நிரஞ்சனா? 20,000. கம்ப்யூட்டரில் என்ன போட்டிருக்குன்னு பார். அவள் பார்வை கம்ப்யூட்டர் திரையில் அவன் காட்டிய இடத்தில் சென்று நின்றது. நெற்றியை சுருக்கி கொண்டு சொன்னாள். 20,000 தான் சார் போட்டிருக்கு. நல்லா பாரு. பார்த்துட்டேன் சார். யூ ஆர் இரிட்டேட்டிங் மீ. என்ன சார் சொல்கிறீங்க? நீ கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்க வேல்யூ 20,000 அல்ல நிரஞ்சனா, 2,50,000. அடுத்த மிஸ்டேக் ஜனவரி லாஸ் அக்கௌண்ட்ஸில் இருக்குது. 35,000 ரூபாய்க்கு 3,000 போட்டிருக்க. அவள் திகைப்போடு கம்ப்யூட்டரை பார்த்தவள் குழப்பம் விரவிய குரலில் சொன்னாள். கம்ப்யூட்டரில் 3,000 தான் சார் போட்டிருக்கு. நிரஞ்சனா உறுதியான குரலில் சொன்னதும் விமல்காந்த் சற்று கவலையோடு அவளை பார்த்தான். மெதுவாய் சொன்னான். நிரஞ்சனா, சார், ஆஃபீஸ் டைம் முடிய இன்னும் முழுசாக 5 நிமிஷம் இருக்குது. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நான் உனக்கு மேனேஜர் இல்லை, நீ எனக்கு சப்பார்டினேட்டும் இல்லை.
2 பேரும் காதலர்கள். அப்புறமா நீ என்கிட்ட எவ்வளவு வேணா விளையாடலாம், சீண்டி பார்க்கலாம். ஆனால் பிஸ்னஸ் ஹவர்ஸில் அந்த விளையாட்டெல்லாம் மிக்ஸ் ஆகக்கூடாது. அவள் நிமிர்ந்தாள். விமல்காந்த், சாரி மேனேஜர் சார், ஆபீஸ் டயத்தில் நான் உங்ககிட்ட என்னைக்காவது விளையாடி இருக்கேனா? பொறுப்பு இல்லாமல் ஆபீஸ் ரிப்போர்ட்லேயே தப்பு பண்ணுவேனா? மாஸ்டர் டேட்டா பேஸில் நான் 2,50,000ங்கிற வேல்யூவை காட்டுறேன், நீ அதை 20,000ன்னு சாதிச்சேன்னா என்ன அர்த்தம்? கேட்ட விமல்காந்துக்குள் சட்டென்று என்னவோ ஃப்ளாஷ் அடிக்க அடுத்தடுத்த வேல்யூக்களை கம்ப்யூட்டரில் காட்டி அவளிடம் வரிசையாக கேட்டுக்கொண்டே வந்தான். கேட்டு முடித்த பின்பு கவலையும் அதிர்ச்சியும் ஊடுருவிய கண்களோடு அவளை பார்த்தான். நிரஞ்சனா, இந்த தப்பெல்லாம் எப்படி நடந்ததுன்னு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. சொல்லுங்க, நானும் புரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் அந்த வால் கிளாக்கை பாரு. சுவரில் அப்பியிருந்த அந்த பெரிய வால் கிளாக்கை பார்த்த நிரஞ்சனாவின் கண்கள் திகைப்பை மிதித்தன. அத்தியாயம் 2. இன்ஸ்பெக்டர் ஜனார்த்தனன் பிக் பாக்கெட் கேஸில் பிடித்த 2 அழுக்கான ஆசாமிகளை நைய பிடித்து லாக்கப்பில் தள்ளிய போது டெலிஃபோன் பொறியில் சிக்கிய எலியைப் போல வீறிட்டது. ரிசீவரை எடுத்து ஹலோ சொன்ன சப் இன்ஸ்பெக்டர் மருது சில வினாடிகள் கொட்டிவிட்டு சற்றே பரபரப்போடு நிமிர்ந்தார். மருது, போன்ல யார் பேசினது? நெருங்கி வந்து ஜனார்த்தனன் கேட்க அவர் பதில் சொன்னார். கண்ட்ரோல் ரூமிலிருந்து பேசினாங்க சார். என்ன விஷயம்? நம்ம ஏரியாவில் ஒரு மர்டர் கேஸ். மர்டரா? ஆமாம் சார். எங்கே? சிட்டி லிமிட்டை ஒட்டி ஒரு பெரிய குப்பைமேடு இருக்கே. ஆமாம், கார்பரேஷன் வண்டிங்க ஊர் புறாவும் குப்பையை அள்ளிக்கிட்டு போய் அந்த குப்பைமேட்டில் தான் கொண்டு போய் கொட்டுவாங்க. அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக கை மூக்குக்கு போயிடும். அங்கே தான் சார் ஒரு டெட் பாடியை பார்த்துட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் தந்திருக்காங்க. தொப்பியை தலைக்கு கொடுத்து கொண்டே கேட்டார் ஜனார்த்தனன். ஆனா பொண்ணா? பொண்ணு சார். ரேப்பன் மர்டரா இருக்கும். ஜனார்த்தனன் ஒரு சுலபமான யூகத்தோடு அலட்சியமாக சொன்னார். அவர் நினைத்த அளவுக்கு கேஸ் சுலபமாய் இருக்க போவதில்லை என்பது அப்போது அவருக்கு தெரியாது. அந்த பிரம்மாண்டமான குப்பைமேட்டின் அருகே சொற்பமாய் ஜனக்கும்பல் மூக்கை பொத்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. போலீஸ் ஜீப் அங்கே போய் கிரீச் என்று பிரேக் பிடித்து நின்ற சமயம் கும்பலின் நடத்தி பாதியாய் குறைந்தது. ஜனார்த்தனனும் மருதுவும் ஜீப்பை விட்டு இறங்கி நடந்தபோது ஷூ கால்கள் தரையுடன் உறவாடி சர்ரக் சர்ரக் என்ற சப்தத்தை பிரசவித்தன. வெள்ளை சட்டும் காக்கி பேண்ட்டும் அணிந்திருந்த அந்த பீட்டின் டிராஃபிக் கான்ஸ்டபிள் முன்னால் வந்து விரைப்பான சல்யூட் வைத்தார். நான் தான் சார் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்தேன். நீங்கள் தான் பாடியை பார்த்தீங்களா? இல்லை சார், இந்த பசங்க 2 பேரும் தான் பார்த்துருக்காங்க. பயந்து சத்தம் போட்டுக்கிட்டே வந்த இவங்களை தடுத்து நிறுத்தி விசாரிச்சப்பதான் விபரம் தெரிஞ்சது. அவர் கையை காட்டின இடத்தில் 2 அழுக்கான சிறுவர்கள் நின்றிருந்தார்கள். 13 வயது மதிக்கத்தக்க அவர்களில் ஒருவன் ரொம்பவும் பயந்து உடல் நடுநடுங்கி கொண்டிருக்க, இன்னொருவன் சற்று தைரியத்தோடு நின்றிருந்தான். ஜனார்த்தனன் இருவரையும் பார்த்து கேட்டார். யாரடா நீங்க? இங்க எங்க வந்தீங்க? உடல் நடுங்கும் சிறுவன் வாயில் வார்த்தைகள் வராமல் குளற இன்னொருவன் சொன்னான். டவுன் புறாவும் சுற்றி பேப்பர் பொறுக்கிட்டு போய் பாய்கிட்ட கொடுத்தா காசு தருவார். நேத்திக்கு பஸ்ஸில் போகிறப்ப இந்த குப்பைமேட்டை பார்த்தேன். இங்கே குப்பை காகிதம் நிறைய கிடைக்கும்னு நான் தான் இவனையும் கூட்டிகிட்டு வந்தேன் சார். உன் பேர் என்ன? பாபு. உங்கள் 2 பேருக்கும் வீடு எங்கே இருக்குது? ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னால் சேரிக்குள்ளே இருக்கோம் சார். யார் முதல்ல பணத்தை பார்த்தது? அவன்தான் சார். அந்த பையன் அழுது கொண்டே வார்த்தை குளறினான். இங்கெல்லாம் வர வேண்டான்னு நான் அப்போவே சொன்னேன் சார். இவன் தான் ஒரே இடத்துல நிறைய குப்பை காகிதம் கிடைக்கும், அலைய வேணான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தான் சார். பாடி மேலால் கிடந்ததா, குப்பை கடையில் புதஞ்சு கிடந்ததா? குப்பையை கிளறப்ப கால் தெரிஞ்சது. பயந்து போய் அவன் கத்துனான். குச்சியை வச்சு குப்பையை விளக்கிக்கிட்டே வந்தப்ப அந்த பொம்பளையோட மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சது. அப்புறம்தான் கத்திக்கிட்டே ரோட்டுக்கு ஓடி வந்தோம். இவர் எங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. அவன் கையை காட்டின இடத்தில் ஆரஞ்சு நிற புடவையும் புடவை போர்த்தாத இடங்களில் பளீர் வெள்ளை உடம்புமாய் அந்த பெண்ணின் செத்த உடல் கிடந்தது. அவள் தலைப்புறாவும் இரத்தம் செங்காவி நிறத்தில் கெட்டித்து போயிருந்தது. பிணத்தை ஆராய்ந்துவிட்டு ஜனார்த்தனனிடம் திரும்பிய மருது மெல்லிய குரலில் சொன்னார். கொலை நடந்து 24 மணி நேரம் கூட ஆகியிருக்காதுன்னு தோணுது சார். பாடி அவ்வளவா டீகம்போஸ் ஆகலை. சம்பவம் நேற்று ராத்திரி நடந்திருக்கணும் இல்லையா? அப்படிதான் இருக்கணும். கொலைகாரன் இந்த பொண்ணை அடிச்சே கொண்டிருக்கான். இஸ் இட்? மண்டை 2ஆ பிளந்து போகிற அளவுக்கு ஆக்ரோஷமாக அடிச்சிருக்கான். ரேப் அட்டம்ப்டுக்கான அடையாளங்கள் தெரியுதா? ஓரல் எக்ஸாமினேஷனில் அப்படி எதுவும் தெரியலை. போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சிடும். இந்த பொண்ணு யாருன்னு கூட்டத்தில் யாராவது அடையாளம் சொன்னாங்களா? இல்லை சார், மாலை மலர் மாலை முரசில் ஃபோட்டோவோட நியூஸ் வந்ததுன்னா இந்த பொண்ணை சேர்ந்தவங்க வந்து அடையாளம் காட்டிடுவாங்க. இப்போதைக்கு நாம் மற்ற ஃபார்மாலிட்டிஸை கண்டினியூ பண்ணலாம். போலீஸ் சம்பிரதாயங்கள் தீவிரமடைந்தன. போஸ்ட்மார்ட்டம் அறையின் மையத்தில் இருந்த தகர மேஜையின் மேல் அவள் கிடந்தாள். தலை முதல் கால் வரை வெள்ளை துணியால் போர்த்தப்பட்டிருக்க அரசாங்க டாக்டர் தன்னுடைய வழுக்கை தலையை தடவிக்கொண்டே இன்ஸ்பெக்டர் ஜனார்த்தனன் மற்றும் மருதுவை பார்த்தார். இந்த பொண்ணோட கற்புக்கு எந்த விதமான களங்கமும் பங்கமும் நேரல இன்ஸ்பெக்டர். இந்த நிமிஷம் வரைக்கும் இவ கண்டி பொண்ணு தான். மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கு டாக்டர்? ஜனார்த்தனன் கேள்வி எழுப்ப டாக்டரின் உதடுகள் அசைந்தன. தலையில் அடிச்சிருக்காங்க. கபாலம் பிளந்து ஏராளமான ரத்தம் போனதால தான் மரணம் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா சாக போகிற நேரத்தில் இவர் ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணுமே. அந்த பகுதியில் உள்ளவங்களை விசாரிச்சப்ப அப்படி எதுவும் சத்தம் கேட்டதா தெரியலன்னு சொல்கிறாங்க.
மர்டர் அங்கேயே நடந்திருக்காது, வேற எங்கேயோ கொலை செஞ்சு பாடியை அந்த குப்பை மேட்டில் டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஐசி. அது மட்டும் இல்லை, கைகால்களை கட்டி வாயை பிளாஸ்டரால் பொத்தி வச்சுட்டு அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மார்க்ஸ் பாடியில் இருக்குது, அதனால் சத்தம் வெளியே வந்திருக்காது. மருது சொன்னார். இவ்வளவு அழகான பொண்ணை கட்டி வச்சு ரேப் அட்டம்ப்ட் பண்ணாமல் கொடூரமான முறையில் தலையில் அடித்து ஒருத்தன் கொன்னிருக்கான்னா முன்பகை தான் காரணமாக இருக்கணும். டாக்டர் புன்னகைத்தார். இவள் எப்படி கொலை செய்யப்பட்டான்னு போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிக்க முடியும், எதனால் கொலை செய்யப்பட்டாள்னு கண்டுபிடிக்க வழி இல்லை. பெண் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சிடுச்சுன்னா இவன் மேலே இவ்வளவு விரோத மனப்பான்மையும் ஆத்திரமும் உள்ள எதிரி யாருங்கிறத சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னமும் பாடியை யாரும் அடையாளம் காட்டலையா இன்ஸ்பெக்டர்? டாக்டர் கேட்ட வினாடி ஜனார்த்தனனின் கையில் இருந்த செல்போன் பீப்களை பிரசவிக்க ஆரம்பித்தது. ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஜனார்த்தனன் ஹியர். கண்ட்ரோல் ரூமிலிருந்து வயர்லெஸ் ஆப்ரேட்டர் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். குப்பைமேட்டில் ஒரு பொண்ணை டிஸ்போஸ் பண்ணியிருந்தீங்களே, பேப்பரில் நியூஸை பார்த்துட்டு அது தங்களோட மகளாக இருக்கலாங்கிற சந்தேகத்தோட நடுத்தர வயசில் ஒரு தம்பதி வந்திருக்காங்க. நான் இப்போ ஜிஹெச்சில் தான் இருக்கேன். அவங்கள ஆட்டோ பிடிச்சி வர சொல்லுங்க. ஓகே சார். 10வது நிமிஷம் மாருதி காரில் வந்த அந்த நடுத்தர வயது கணவனும் மனைவியும் சோகமான முகங்களோடு மார்ச்சுவரிக்குள் நுழைந்தார்கள். ஆர்டர்லி வெள்ளை துணியை நீக்கி காட்ட, ஐயோ தாரிணி! நீளமான அலறலோடு பெண்ணின் பிணத்தின் மேல் விழுந்து கதற ஆரம்பித்தாள் அந்த அம்மாள். அத்தியாயம் 3. நிரஞ்சனா அந்த வால் கிளாக்கை திகைப்போடு பார்த்து கொண்டே தயக்கமாய் சொன்னாள். 1, 2, 3, 4, அதுக்கப்புறம் வெறுமையா இருக்கு. அப்புறம் 6, 7, 8ன்னு போட்டிருக்கு. விமல்காந்த் கவலையான குரலில் மறுத்தான். 1, 2, 3, 4, 5, 6ன்னு அந்த வால் கிளாக்ல சரியா தான் இருக்கு. உன்னோட கண்களுக்கு 5ங்கிற எண் பதிவாகல நிரஞ்சனா. என்ன சொல்றீங்க? அதனோட விளைவுதான் நீ ரிப்போர்ட்டை சரியா பண்ணியிருக்கிறதா நினைச்சிட்டே தப்பா பண்ணியிருக்க. 4 தடவை நீ கிராஸ் செக் பண்ணினது உண்மையா இருக்கலாம். ஆனா அந்த 4 தடவையுமே 5ங்கிற எழுத்து உன்னோட கண்ணில் பதிவாகி இருக்காது. அதனால எல்லாமே சரியா இருப்பதா நினைச்சுக்கிட்டே தப்பா செஞ்சிருக்க. என்னால நம்ப முடியல. 45,000ங்கிறதுல நம்பர் 5 விட்டுட்டு 4,000ன்னு என்ட்ரி போட்டிருக்க. இப்படியே எல்லா இடங்களிலும் 5ங்கிற எண் தான் விடுபட்டு போயிருக்கு. உன்னோட ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணி பாரு. எந்த இடத்துலையுமே 5ங்கிற நம்பர் இருக்காது. என்னோட கண்ணில் கோளாறா? இது கண் சம்பந்தமான கோளாறாவும் இருக்கலாம், மூளை நரம்பு சம்பந்தமான கோளாறாவும் இருக்கலாம். ஒத்த தலைவலி உனக்கு அடிக்கடி வரும் இல்லையா? ஆமாம். அது ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காமின்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எல்லா டாக்டர்கிட்டையும் காட்டினேன். கடைசியாக நியூராலஜிஸ்ட் பிரமோத் கிட்ட காட்ட ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பரவாயில்ல. பிரமோத் நல்ல சாய்ஸ். உடனடியாக அவர்கிட்ட இந்த ப்ராப்ளத்தையும் சொல்லு. அப்பாயின்மெண்ட் வாங்கி இன்னைக்கே அவரை பார்த்துடுவோமா? தலையசைத்து சம்மதித்ததன் மூலம் வேறொரு விபரீதத்துக்கு தயாராகி இருந்தாள் நிரஞ்சனா. ஏராளமான ஏக்கர்களை விழுங்கி கொண்டு பிரம்மாண்டமாய் நின்றிருந்தது அந்த தனியார் மருத்துவமனை. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி பிளாக்குகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. ஜெனரல் வார்டும் ஐசி வார்டும் மட்டுமே சற்றே ஜன நடமாட்டத்துடன் இருக்க, மற்ற இடங்கள் வெறிச்சென்று மயான அமைதியோடு இருந்தன. விமல்காந்த் தன்னுடைய காரை அந்த மருத்துவமனை வளாகத்தினுள் செலுத்தி அம்புக்குறி கைகாட்டிகளின் துணையோடு நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டை நெருங்கினார். மரத்தின் அடர்த்திக்கு கீழே காரை சொருகிவிட்டு வராந்தா படிகளில் ஏறினார்கள். நீல வராந்தாவில் சில டியூப்லைட்டுகள் மட்டுமே எரிந்து கொண்டிருந்தன. டியூப்லைட் எரியாத இடங்கள் தாரை கொட்டியது போல கருமையாக கிடந்தது. நிரஞ்சனா சொன்னாள், இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை. அழுது வடிகிற டியூப்லைட்டுகள், விட்டேத்தியான நர்ஸுகள். டிஃபிக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்குது விமல்காந்த். விமல்காந்த் புன்னகைத்தான். 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சேரிட்டி சாலை சின்னதாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஹாஸ்பிட்டல். சைஸு பெருசாக மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, சேரிட்டிஸ் ரன் பண்ணுறதால லாப நோக்கம் இல்லை. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் அத்தனை நவீன கருவிகளும் இருக்குது. திறமையான டாக்டர்ஸும் இருக்காங்க. பேசிக்கொண்டே அந்த பிளாக்கின் மையத்தை அடைந்திருந்தார்கள். ரிசப்ஷன் மாதிரி அமைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் சோஃபாவில் இரண்டொருவர் உட்கார்ந்திருந்தார்கள். காலியாக இருந்த சோஃபா ஒன்றை தத்தெடுத்து கொண்டார்கள். வெள்ளை உடை இளைஞன் அவர்களிடம் நெருங்கி, அப்பாயின்மெண்ட் இருக்கா சார் என்றான். சாயந்தரம்தான் அப்பாயின்மெண்ட் வாங்கினோம். பேஷண்ட் யாரு? மிஸ் நிரஞ்சனா. தன்னிடம் இருந்த அட்டையை கண்களால் சோதித்து பார்த்துவிட்டு தலையசித்தான். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவங்க 2 பேரும் கன்சல்ட் பண்ணிட்டு வந்த பிறகு நீங்கள் உள்ளே போகலாம். ஆல்ரைட். விமல்காந்த் தலையசைத்தான். 15 நிமிஷங்கள் உதிர்ந்தன. தள்ளு கதவை தள்ளி கொண்டு டாக்டர் பிரமோத்தின் அறைக்குள் நுழைந்தார்கள். 36 வயதை கடந்து கொண்டிருக்கும் டாக்டர் பிரமோத் புன்னகைத்து வரவேற்றார். ப்ளீஸ் கம். விமல்காந்த் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அடுத்து நிரஞ்சனாவை அறிமுகப்படுத்த முன்வரும் முன்பாக அவரே தலையாட்டினார். இவங்களை நான் பார்த்துருக்கேன். சமீபத்தில் என்ன கன்சல்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேஸ்ன்னு ஞாபகம் இல்லை. இப்போ யாருக்கு பார்க்கணும்? நிரஞ்சனா தன்னிடம் இருந்த பிரிஸ்கிரிப்ஷன்களை நீட்டியபடியே சொன்னாள். எனக்கு தான் டாக்டர். மைக்ரேனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். உங்ககிட்ட பார்த்த பிறகு பரவாயில்ல. ஆனால் இப்போ வேற ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? விமல்காந்த் நடந்தவைகளை விளக்கமாய் சொல்லி முடிக்க குழப்பத்தில் முடிச்சிட்டு கொண்ட புருவங்களோடு நிமிர்ந்தார் பிரமோத்.
உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த ஒத்தை தலைவலிக்கும் இப்போ நீ சொல்கிற ப்ராப்ளத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைம்மா. திடீர்னு இன்னைக்கு தான் இந்த ப்ராப்ளம் என்னை பாதிச்சிருக்கு டாக்டர். 5ங்கிற எண் மட்டும் என்னோட பார்வையிலோ மனசிலோ பதிய மாட்டேங்குது. அந்த வடிவம் இருக்கிற இடம் வெறுமையாக தெரியுது. இந்த ப்ராப்ளம் நீ நினைக்கிற மாதிரி திடீர்னு ஏற்பட்டிருக்காது. பல நாட்களாகவே உனக்கு உள்ளே ஏற்பட தொடங்கிய ரியாக்ஷன் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, 5ங்கிற ஒரு எழுத்து வடிவம் மட்டும் மனசில் பதியலைன்னு நீ சொல்கிறது தப்பு. அந்த லிஸ்ட்டில் வேறு சில எண்களோ எழுத்துக்களோ இருக்கலாம். குறிப்பிட்ட வார்த்தைகள் கூட மனசில் பதியாமல் போகலாம். இது ஒரு வகை சிண்ட்ரோம். எதனால் எப்படி டாக்டர்? கெஸ் பண்ணி எதையாவது சொல்கிறது தப்பு. கம்ப்ளீட்டாக ஒரு நியூரோ டெஸ்ட்டு எடுக்கணும். அதை எடுத்து பார்த்த பிறகு தான் இதுக்கான காரணத்தை நான் சொல்ல முடியும். நிரஞ்சனா விமல்காந்தை திரும்பி பார்க்க அவன் தலையை ஆட்டினான். டாக்டர் சொல்கிற டெஸ்ட்டை எடுத்துக்க நிரஞ்சனா, பிரமோத்திடம் திருப்பி கேட்டான். எப்போ டாக்டர் அந்த டெஸ்ட் எடுக்கணும்? இந்நேரம் லேபு சாத்தியிருப்பாங்க. நான் எழுதி தரேன். நியூரோ டெஸ்ட்டை நாளைக்கு எடுத்துக்கோங்க. ஓகே டாக்டர். பிரமோத் தன்னுடைய பிரிஸ்கிரிப்ஷனில் கிறுக்கவே டெலிஃபோன் நீளமாய் குரலை திறந்தது. ஹலோ, சாரி டியர், இன்னும் 5 நிமிஷத்தில் நான் குவார்ட்டர்ஸில் இருப்பேன். அவ்வளவுதான். கடைசி பேஷண்ட்டை பார்த்துட்ருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ. ஓகே, ரிசீவரை வச்சிடட்டுமா? டெலிஃபோனை சாத்தி கொண்டே புன்னகைத்தார். ஒய்ஃபு இன்னைக்கு அவளோட ஃப்ரெண்டு வீட்டில் பார்ட்டி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் போகிறதா பிளான். அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே நான் குவார்ட்டர்ஸில் இருந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு பேஷண்ட்ஸ் அதிகமாக இருந்ததால் தவிர்க்க முடியாமல் லேட் ஆயிடுச்சு. விமல்காந்த் அவர் நீட்டிய பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கி கொண்டே சிரித்தான். அப்படின்னா இனிமேலும் நாங்கள் கரடி மாதிரி உங்களுக்கு குறுக்க நிற்கலை. சிரித்து கொண்டே பிரமோத் ஹாலை விட்டு வெளியேறுகிற போது நிரஞ்சனா சற்றே கவலையோடு கேட்டாள். டாக்டர், பயப்பட எதுவும் இல்லையே? ஐ ஹோப் ஸோ. நியூரோ டெஸ்ட்டு எடுத்து பார்த்த பின்னால் தான் எதையுமே சொல்ல முடியும். இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயத்தை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நிரஞ்சனா அவரை நிமிர்ந்து பார்க்க நடந்து கொண்டே அவரிடமிருந்து வார்த்தைகள் தொடர்ந்தன. எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆனாலும் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். சொல்லிக்கொண்டே அவர் வராந்தாவின் இடதுபுறம் திரும்பிச் செல்ல விமல்காந்தும் நிரஞ்சனாவும் நேராக போக ஆரம்பித்தார்கள். சற்று தூரம் சென்ற பின்னால் தன் கையில் இருந்த பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டை நீட்டிக்கொண்டே விமல்காந்த் சொன்னான். நிரஞ்சனா, இதை நீயே பத்திரமா வச்சிரு. அவள் சீட்டை வாங்கி கொள்ளவும் இல்லை. அவளிடமிருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை. சட்டென்று திரும்பி பார்த்த விமல்காந்த் திகைத்தான். அத்தியாயம் 4. அந்த தம்பதிகளின் கண்களில் ஏராளமாய் கண்ணீர் ததும்பி நிற்க துக்கத்தில் விம்மும் நெஞ்சுகளோடு இன்ஸ்பெக்டர் ஜனார்த்தனனின் கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள். ஸோ இது உங்கள் பொண்ணு தானா? ஆமாம் இன்ஸ்பெக்டர். பொண்ணோட பேர் என்ன சொன்னீங்க? தாரிணி. இவ காணாமல் போய் எத்தனை நாளாச்சு? 4 நாளாக இவளை காணலை இன்ஸ்பெக்டர். போலீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா? நிறைய தயக்கத்தோடு மறுத்தலாய் தலையசைத்தார்கள். இல்லை. ஏன்? நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காம எங்களோட சம்மதம் இல்லாமல் ஒரு பையனோட ஓடி போயிட்டா இன்ஸ்பெக்டர். போலீஸில் ரிப்போர்ட் கொடுத்தா எல்லா பேப்பர்லேயும் செய்தி வெட்ட வெளிச்சமாக வெளியே வரும். அதுக்கு பயந்து நாங்களே தனியாக தேடி பார்த்துட்டு இருந்தோம். கண்டுபிடிச்சு அவன்கிட்ட இருந்து மீட்டுட்டு வர்றதுக்குள்ள அந்த அயோக்கியன் இவளை இப்படி நாசமாகிட்டானே. அவர் முதுகு குலுங்க அந்த அம்மாள் புடவை முந்தானையால் வாயை பொத்தி கொண்டு கேவினாள். யார் அந்த பையன்? அவன் பேர் தேவராஜ். 2 பேருக்கும் எப்படி பழக்கமாச்சு? அவன் தாரிணி வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் லேத் ஒர்க் ஷாப்பு வச்சிருக்கான். என் மக தாரிணி MSc வரைக்கும் படித்தவ இன்ஸ்பெக்டர். அவன் 10வது தாண்டாத தற்குறி. அவனுக்கும் அவளுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. அந்த தேவராஜ் கூட தான் உங்கள் பொண்ணு ஓடி போயிருக்கான்னு எப்படி சொல்கிறீங்க? தாரிணி கிளீனாக லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கா. தேவராஜோட ஒர்க் ஷாப்பும் 4 நாளாக பூட்டியே கிடக்கு. அந்த லெட்டர் எங்கே? வீட்டில் இருக்குது இன்ஸ்பெக்டர். அதை கொடுத்தீங்கன்னா விசாரணைக்கு உதவியாக இருக்கும். லெட்டரில் உங்கள் மக என்னன்னு எழுதியிருக்கா? மனதுக்கு பிடித்தவருடன் வாழ்க்கையை துவங்கப் போகிறேன். என்னை தேட வேண்டாம். உங்கள் விருப்பத்தை மீறி தேவராஜுடன் செல்வதற்காக என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு லெட்டரில் எழுதியிருக்கா. மோவாயை தடவியபடியே சில வினாடிகள் தீவிரமாய் யோசித்த ஜனார்த்தனன் அந்த பெரியவரை பார்த்து கேட்டார். ஒரு விஷயம் மட்டும் உறுத்துதே. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. ஒன்றா வாழ்கிறதுக்காக ஓடி போயிருக்காங்க. அப்படி இருக்க அந்த தேவராஜ் எதுக்காக தாரணியை கொலை செய்யணும்? கல்யாண ஆசை காட்டி தாரணியை கூட்டிகிட்டு போயிருக்கான். அவனோட ஆசையை தீர்த்துக்கிட்ட பின்னால் அவளையே தீர்த்து கட்டிட்டான்னு எனக்கு தோணுது இன்ஸ்பெக்டர். நீங்கள் சொல்கிறது தப்பு. உங்கள் மக தாரணியோட கற்புக்கு எந்த களங்கமும் ஏற்படலை. அப்படின்னா தாரணி கொண்டு போன நகைகளுக்கு அவன் குறி வச்சிருப்பான். தாரணி வீட்டிலேருந்து நகைகளை எடுத்துகிட்டு போனாளா? ஆமாம் இன்ஸ்பெக்டர். கிட்டத்தட்ட 20 பவுன் நகையை அவள் எடுத்துகிட்டு போயிருக்கா. ஆனால் அத்தனையும் அவள் சம்பாதிச்சு சேர்த்து வச்சது தான். அதுவே அவளுக்கு எமனா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ராஸ்கல் எங்கே இருந்தாலும் அவனை நீங்கள் சும்மா விடக்கூடாது. ஆவேசத்தோடு உடல் குலுங்கினார் அவர். ஜனார்த்தனன் மருதுவிடம் திரும்பினார். இந்த கொலை நகைகளுக்காகவா என்ற கேள்வி அவர் பார்வையில் ஒட்டியிருந்தது. அந்த குறுகலான தெருவின் ஓரத்தில் ஜீப் இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. ஜனார்த்தனன் ஜீப்பிலேயே அமர்ந்து கொள்ள மருது கீழே இறங்கி போய் எதிர்ப்பக்கம் இருந்த வீட்டின் கதவை தட்டினார். டொக் டொக் டொக். 3வது தட்டலின் போது உள்ளே தாழ்பால் விலகி கொள்ளும் ஓசை கேட்டதை தொடர்ந்து கை வைத்த பனியனோடு அந்த மனிதர் கதவுக்கு பின்னே தெரிந்தார்.
போலீஸ் யூனிஃபார்ம் அவர் கண்களில் அதிர்ச்சி விதைகளை தூவியிருக்க தயக்கமாய் கேட்டார். உங்களுக்கு யார் வேணும்? கோபி உங்கள் பையனா? ஆமாம் சார். அவன் இப்போ வீட்டில் இருக்கானா? கொஞ்சம் கூப்பிடுங்க. என்ன பிரச்சனை சார்? நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவன் ஒழுங்கான பதிலை சொல்லிட்டானா ஒரு பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா பிரச்சனை தான். அவனை கூப்பிடுங்க. அவர் குழப்பத்தோடு வீட்டுக்குள் குரல் கொடுத்தார். கோபி, டேய் கோபி. டிவி சத்தம் குறைந்தது. கையில் ரிமோட் கண்ட்ரோலோடு வெளியே எட்டி பார்த்தான் அவன். என்னப்பா? அவர் வாயை திறந்து வார்த்தைகளை விடுவிக்கும் முன்பு மருது அவனிடம் பேசினார். நீதான் கோபியா? சட்டையை மாட்டிட்டு என் கூட வா. எங்க சார் கூப்பிடுறீங்க? ஒரு கொலை குத்தம் சம்பந்தமா உங்ககிட்ட விசாரிக்கணும். உண்மையை சொன்னா உன்னை விட்டுடுவோம். முரண்டு பிடிச்சன்னா கொலைக்கு உடந்தைன்னு உன்னையும் பிடிச்சு உள்ள தள்ளிடுவோம். கொலையா? ஆமா, தாரணி கொலையாகி இருக்கா. அந்த கோபியின் கண்களில் அதிர்ச்சி வளையங்கள் ஏராளமாய் உற்பத்தியாகின. கோபியின் அப்பா பதட்டத்தோடு குறுக்கே பேசினார். சார், கொலை அது இதுன்னு என்னென்னவோ சொல்றீங்க. என் பையன் தப்பு தண்டா எதுக்கும் போக மாட்டான். தயவு செஞ்சு அவனை விட்டுடுங்க. தப்பு தண்டாவுக்கு போகாதவன்னு நீங்க சொல்றீங்க. புரோக்கர் வேலை பார்த்துருக்கானே. புரோக்கர் வேலையா? ஆமாம், தாரணிங்கிற பொண்ணுக்கும் இவன் ஃப்ரெண்டு தேவராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான். டேய், என்னடா அதெல்லாம்? அப்பா வந்து அவர்கிட்ட அப்புறமா பேசு. அதுக்கு முன்னால் எனக்கு பதில் சொல்லு. அவங்க 2 பேரையும் இந்த ஊரை விட்டு வழி அனுப்பின கோஷ்டியில் நீயும் ஒருத்தன் தானே? ஆமாம் சார். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினாங்க. அவங்கள சேர்த்து வச்சதில் என்ன சார் தப்பு? ஸ்டேஷனில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்கன்னா நீங்களும் அதையே தானே சார் செய்வீங்க? அவங்க சேர்ந்து வாழ்ந்திருந்தா பிரச்சனை இல்லை. நகைகளுக்கு ஆசைப்பட்டு உன் ஃப்ரெண்டு தேவராஜ் தாரணியை தலையில் அடித்து கொண்டுட்டானே. அதிர்ச்சியோடு அவரை பார்த்தான். தேவராஜ் அப்படிப்பட்டவன் இல்லை சார். அவனுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குற நீ அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு. கேட்டவரே சில வினாடி உற்று பார்த்து விட்டு தலையை ஆட்டினான். தாரணியோட அப்பா அம்மா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சு பிரித்து விடுறதுக்காக தாரணி கொலையாகிட்டான்னு பொய் சொல்லி என்னை மிரட்டிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட உயிரே போனாலும் அவங்கள நான் காட்டி கொடுக்க மாட்டேன் சார். மருது எரிச்சலாகி அவன் சற்று காலரை பிடித்தார். நீ அடி வாங்கன்னு விதி இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? கேட்டுக்கொண்டே அவனை ஜீப்பை நோக்கி தரதரவென்று இழுத்து கொண்டு போனார். ஸ்டியரிங்கை தட்டியபடியே ஜனார்த்தனன் கேட்டார். மருது, பையன் என்ன சொல்கிறான்? தாரணி கொலையாகிட்டாங்கிற விஷயத்தையே நம்ப மாட்டேங்கிறான். ஃப்ரெண்டை காட்டி கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். நீ இன்னும் சாயந்தரம் பேப்பரை பார்க்கலையா தம்பி? கேட்டுக்கொண்டே செய்தித்தாளை பிரித்து தாரிணி கொலை பற்றிய செய்தி போட்டோவுடன் வெளியாகி இருந்த பகுதியை அவனிடம் காட்டினார் ஜனார்த்தனன். அதே வினாடி ஜீப்பில் இருந்த வயர்லெஸ் உரும துவங்கி கரகரப்பான குரல் வெளிப்பட்டது. அதை அட்டன் பண்ண ஆரம்பித்த ஜனார்த்தனன் வயர்லெஸ் குரல் தெரிவித்த தகவலை கேட்டு திடுக்கிட்டார். அத்தியாயம் 5. நிரஞ்சனாவிடம் இருந்து பதிலே வராமல் இருக்கவே விமல்காந்த் திகைப்போடு நின்று விட்டான். திரும்பி பார்த்தவனின் கண்களுக்கு மசமசப்பான இருட்டில் சிக்கியிருந்த வெறிச்சென்ற வராந்தா மட்டுமே கிடைத்தது. நிரஞ்சனா இல்லை. அவன் மனசுக்குள் யோசனை வளையங்கள் பயமாய் சுழல ஆரம்பித்தன. நிரஞ்சனா எங்கே போனா? தனக்குத்தானே கேள்வியை எழுப்பி கொண்டு வந்த வழியே திரும்பவும் நடந்து சென்றான். டாய்லெட் போயிருப்பாளா? அப்படியே இருந்தாலும் சொல்லிக்கொள்ளாம திடீர்னு மறைஞ்சிடுவாளா? அந்த வராந்தாவின் மறுகோடி வரை ஒரு முறை நடந்து சென்று விட்டான். நிரஞ்சனாவின் சுவடை தெரியவில்லை. வேறு ஏதாவது கிளைப்பாதை வழியே தவறி போய்விட்டாளா? பிரம்மாண்டமான இந்த ஆஸ்பத்திரியில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் நடக்க சோம்பேறித்தனப்பட்டு நேராக காருக்கு போயிருக்கலாம். இப்படி ஒரு எண்ணம் தோன்றியதும் கார் பார்க்கிங் செல்வதே உத்தமம் என்று நினைத்தான் விமல்காந்த். அந்த வராந்த படிக்கட்டுகளில் கீழே இறங்கி சிமெண்ட் பேஸ்மெண்டில் சிறிது தூரம் நடந்து அந்த பிளாக்கின் கார் பார்க்கிங்கை தொட்டான். அவனுடைய மாருதி ஜென் காரின் சில்வர் கிரே நிற உடம்பு பனியின் காரணமாக முத்து முத்தாக வியர்த்திருந்தது. அதன் அருகில் சென்று பேனட்டில் சாய்ந்தபடி சற்று நேரம் நின்றிருந்தான் விமல்காந்த். நிமிஷங்கள் சில வழிந்தன. இப்போதும் பொறுமை எல்லையை கடக்கவே சிடி பிளேயரை உயிர்ப்பித்து மெல்லிய வால்யூமில் ரஹ்மானை பாடவிட்டான் விமல்காந்த். முன்னிருக்கை கதவை திறந்து வைத்து உட்கார்ந்து கொண்டான். கிட்டத்தட்ட 10 நிமிஷ கழியலுக்கு பின் சற்று தொலைவில் இருட்டுக்குள் ஒரு உருவம் வேகமாய் நடந்து வருவதை பார்த்தான். பார்வையை கூர்மையாக்கி கொண்ட போது வந்து கொண்டிருந்தது நிரஞ்சனாதான் என்பதை அவனால் உணர முடிந்தது. வினாடிகளுக்குள்ளாக அவள் நெருங்கி வந்து சேர்ந்தாள். நிரஞ்சனா, எங்கே போன? தூரத்தில் இருந்த சோடியம் விளக்கின் இளம் மஞ்சள் வெளிச்சம் அவள் மேல் விழுந்தபோது திடுக்கிட்டான் விமல்காந்த். நிரஞ்சனா ஏராளமாய் வியர்த்திருந்தாள். மார்புகள் படபடப்புடன் ஏறி தாழ்ந்து கொண்டிருந்தன. தலைக்கேசம் சற்றே கலைந்திருக்க அவள் அணிந்திருந்த காட்டன் சுடிதாரின் தோள்பட்டை பகுதி கிழிந்திருந்தது. அதிர்ச்சியோடு அவளை பார்த்து கேட்டான் விமல்காந்த். நிரஞ்சனா, என்ன ஆச்சு? இப்படி அலங்கோலமா நிற்கிறியே? அங்கே பேச முடியாமல் வாய் குளறினாள் அவள். அங்கே என்ன ஆச்சு நிரஞ்சனா? வராந்தாவில் வந்துட்டு இருக்கப்போ பயத்தில் குரல் விக்கி போனாள் நிரஞ்சனா. விமல்காந்த் அவளுடைய தோளை பற்றி உலுக்கினான். வராந்தாவில் வந்துட்டு இருக்கப்போ என்ன ஆச்சு? பதட்டம் இல்லாமல் நிதானமா சொல்லு நிரஞ்சனா. அங்க ஒருத்தன் என்ன ஃபோர்ஸ் பண்ண பார்த்தான் விமல்காந்த். கோபமும் அதிர்ச்சியுமாய் நிமிர்ந்தான் விமல்காந்த். யார் அந்த ராஸ்கல்? அவன் எங்கே இருக்கான்? வராந்தாவில் நடந்து வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு யாரோ என்னோட வாயை பொத்துனாங்க.
என்னால் கத்தக்கூட முடியல. சட்டுன்னு உள்ளே இழுத்துட்டாங்க. நீங்கள் என்னை கவனிக்காமல் நடந்து போயிட்டு இருந்தீங்க. மை குட்னஸ், எந்த இடத்துல இது நடந்தது? கமான், எனக்கு காட்டு. அவள் கையை பிடித்து இழுத்து கூட்டிச் செல்ல ஆரம்பித்தான் விமல்காந்த். நடந்து கொண்டே அவனுக்கு பதில் சொன்னாள் நிரஞ்சனா. அந்த வராந்தாவில் டியூப்லைட் கூட எரியாமல் இருட்டா இருந்ததே, அங்கதான். அப்புறம் என்னாச்சு? அது ஏதோ தட்டுமுட்டு சாமான் போட்டு வைக்கிற இடம் போல் இருந்தது. அதுக்குள்ளே என்னை இழுத்து தள்ளி ஃபோர்ஸ் பண்ண பார்த்தான். ஆளை நீ பாத்தியா? இல்லை விமல்காந்த், அந்த இடம் பூராவும் இருட்டா இருந்தது. அவங்கிட்ட இருந்து போராடி தப்பிச்சு வர்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடுச்சு. சொன்ன நிரஞ்சனாவின் புறங்கையில் லேசான சிராய்ப்பு காயங்களும் தெரிய கவலையோடும் கோபத்தோடும் வராந்தா படிகளில் ஏறினான். ஆங்காங்கே டியூப்லைட்டுகள் கண்ணை மூடி இருட்டுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வைத்திருக்க வராந்தாவின் இடைப்பகுதியில் இருந்த அந்த இடம் வந்ததும் சுட்டி காட்டினாள் நிரஞ்சனா. இங்கேதான். அவள் கை காட்டின திசையில் வராந்தாவிலிருந்து உள்வாங்கி ஒரு வழி தெரிந்தது. சற்றே தயக்கத்தோடு அங்கே நுழைந்தான் விமல்காந்த். நிரஞ்சனா எச்சரித்தாள். கவனம் விமல்காந்த், அவன் இங்கே இன்னமும் பதுங்கியிருக்க போறான். மனசுக்குள் மெல்லிசாய் ஜாக்கிரதை உணர்வு இலையோட உள்ளே சென்றான். திறந்தே கிடந்த மரக்கதவும் அதை கடந்த பின் உடைந்து போன சக்கர நாற்காலிகள், பெஞ்சுகள், ட்ரிப்ஸ் மாட்டக்கூடிய ஸ்டாண்டுகள் ஆகியவை தாறுமாறாக கிடந்தன. நிரஞ்சனா படபடப்புடன் சொன்னாள். அவன் என்னை உள்ளே இழுத்து போட்டுட்டு அந்த மரக்கதவை சாத்திட்டான். வாயில் பிளாஸ்டரை வேற ஒட்டிட்டான். அதுக்கப்புறம் நான் சத்தம் போட்டாலும் வெளியே அவ்வளவா கேட்காது. போதாக்குறைக்கு இந்த பகுதியில் நடமாட்டமே இல்லை. நான் தப்பிச்சது தெய்வ அனுகிரகம்தான். எனக்கு எந்த சத்தமுமே கேட்கல நிரஞ்சனா. கதவு திறந்திருப்பதால இப்போ லேசான வெளிச்சம் உள்ளே வந்துட்டு இருக்கு. அப்பவே அவன் கதவை சாத்திட்டதால உள்ளே ஒரே கும்மிருட்டா ஆயிடுச்சு. எப்படியோ திமிரி அவன் பிடியிலிருந்து முதல்ல உதறி வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் எங்கே இருக்கேன்னு அவனுக்கும் தெரியல. அந்த கும்மிருட்டை சாதகமாக பயன்படுத்தி தப்பிச்சு வர்றதுக்குள்ள இன்னொரு ஜென்மம் எடுத்த மாதிரி இருக்கு. வெளியே இருந்து கசிந்து வரும் சொற்ப வெளிச்சத்தில் அந்த அறை முழுவதும் அலசி பார்த்துவிட்டு நிரஞ்சனாவை கூட்டிக் கொண்டு வெளியே வந்தான் விமல்காந்த். இதை லேசில் விடக்கூடாது நிரஞ்சனா, போலீஸில் ரிப்போர்ட் பண்ணணும். நிரஞ்சனா அவனை பார்த்த பார்வையில் நிறைய தயக்கம் இருந்தது. வேண்டாம் விமல்காந்த், தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சுங்கிற மாதிரி நான் தப்பிச்சிட்டேன். இதை இப்படியே விட்டுடுவோம். இனிமேல் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். கொஞ்சம் ஏமாந்துருந்தா உன்னோட நிலைமை என்ன ஆகியிருக்குன்னு யோசிச்சுப்பாரு. இதை நீ ஈஸியாக விடக்கூடாது நிரஞ்சனா. இப்போ போலீஸ்க்கு போனாலும் அதே மாதிரி நிலைமை தான் ஏற்படும். ஏன் அப்படி சொல்கிற? பேப்பருக்கு நியூஸ் போகும். சென்சேஷனுக்காக என்னோட கற்பே பறி போயிருக்கும்னு மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு எழுதி தள்ளிடுவாங்க. அப்படின்னா ஒன்று செய்யலாம். என்ன? அட்லீஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டல் டீன்கிட்டையாவது ரிப்போர்ட் பண்ணணும். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் துணிச்சலோட ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ண ஒருத்தன் இறங்கியிருக்கான்னா அதை லேசாக விடக்கூடாது. உன்ன மாதிரியே எத்தனை பேர் வெளியில் சொல்ல அவமானப்பட்டு அமைதியாக இருந்திருப்பாங்களோ. தலையசைத்தால் நிரஞ்சனா. சரி வாங்க. அவுட் பேஷண்ட் வார்டை நெருங்கிய போதுதான் அந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் உயிரோட்டம் தெரிந்தது. அவுட் பேஷண்ட் வார்டின் நுழைவாயில் அருகே இருந்த ரிசப்ஷன் மேஜைக்கருகில் 2 நர்ஸுகள் பேசிக்கொண்டிருந்தார்கள். விமல்காந்த் அவர்களை நெருங்கினான். ஹாஸ்பிட்டல் டீன் இருக்காரா? அவர் குவார்ட்டர்ஸ் போயிருப்பார். குவார்ட்டர்ஸ் நம்பர் என்ன? குவார்ட்டர்ஸில் அவர் யாரையும் பார்க்க மாட்டார். நாளைக்கு காலையில் வாங்க. நீங்கள் குவார்ட்டர்ஸ் நம்பரை சொல்லுங்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவர்கிட்ட பேசணும். சீரியஸான குரலில் விமல்காந்த் கேட்கவே அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு நம்பரை சொன்னால் அந்த நர்ஸு பெண். காரை பொறுக்கி கொண்டு ஆஸ்பத்திரி வளாகத்திற்குள்ளேயே இருந்த குவார்ட்டர்ஸ் பகுதியை நோக்கி சென்றார்கள். குவார்ட்டர்ஸ் வாயிலில் வாட்ச்மேன் தடுத்தான். உள்ளே போயிட்டாங்க சார். விமல்காந்த் கோபமாய் அவனிடம் இறைந்தான். உங்கள் ஹாஸ்பிட்டல் காம்பஸுக்குள்ளே வச்சு இந்த பொண்ணுக்கிட்ட எவனோ ஒருத்தன் அத்துமீறி நடக்க பார்த்துருக்கான். தெய்வாதீனமாக இவ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. நாங்கள் நினச்சிருந்தா நேராக போலீஸ்க்கு போயிருக்க முடியும். அப்புறம் உங்கள் ஹாஸ்பிட்டல் பேர் தான் கெட்டு போயிடும். அப்படி செய்யாமல் டீனை பார்த்து பேச வந்திருக்கோம். விஷயத்தின் சீரியஸ்னஸை புரிந்து கொண்டு வாட்ச்மேன் அவசரமாய் உள்ளே போனான். சற்று நேரத்தில் திரும்பி வந்தான். ஐயா உங்களை வர சொன்னார். குரோட்டம் செடிகளுக்கு நடுவே நடந்து குவார்ட்டர்ஸின் டிராயிங் ரூமுக்குள் பிரவேசித்தார்கள். வெண்ணிற டிஷர்ட்டும் பைஜாமா டைப்பில் ஒரு தொளதொள பேண்ட்டும் அணிந்து கவலையாய் தெரிந்தார் டீன். என்னாச்சு? வாட்ச்மேன் அரைங்குறைமா ஏதோ சொன்னான். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? அவரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட விமல்காந்த் நிரஞ்சனாவுக்காக டாக்டர் பிரமோத்திடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டதில் ஆரம்பித்து வரிசையாக சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொன்னதை முழுவதுமாய் கேட்டு முடித்தவுடன் கவலையோடு கன்னங்களை தாங்கி கொண்டார். ராத்திரி 8:30 மணிக்கு மேலே அந்த பிளாக்குகளில் ஆள் நடமாட்டம் குறைவாக தான் இருக்கும். அதை எவனோ தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான்னு நினைக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டலில் பலதரப்பட்ட ஆட்கள் அட்மிட் ஆகியிருக்காங்க. அந்த பேஷண்ட்களை பார்த்துக்கிறதுக்காக உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அவங்க கூட தங்கியிருக்காங்க. இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்துக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் மிஸ்டர் விமல்காந்த். இந்த சம்பவத்துக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உங்கள் ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் ஒரு காரணம்னு நான் சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் எந்த வகையில் இதுக்கு பொறுப்பாக முடியும்? இப்படி ஒரு காரியத்தை செய்ய தைரியம் கொடுக்கும் வகையில் அந்த பிளாக்குகளில் பல இடங்களில் அப்படி ஒரு இருட்டு. வராந்தாவில் பல இடங்களில் டியூப்லைட் எரியவே இல்லை.
அது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே அட்மிட் ஆகியிருக்கும் வெளிநபர்கள் இந்த காரியத்தை செஞ்சுருப்பாங்கன்னு என்னால் ஒத்துக்க முடியலை. பின்ன ஹாஸ்பிட்டலை சேர்ந்த சிப்பந்தி ஒருவன் தான் இதை செஞ்சுருக்க முடியும். அது மட்டும் இல்லை, இது முதல் சம்பவமாக இருக்காதுன்னு தோணுது. எப்படி சொல்கிறீங்க? ரொம்ப லாவகமாக எனக்கே தெரியாமல் நிரஞ்சனாவை அட்டாக் பண்ணியிருக்கான். இருட்டு அறைக்குள்ளே நிரஞ்சனா தடவி தடவி தப்பிச்சு வர முயற்சி செஞ்சப்ப ரொம்ப பழக்கப்பட்ட தினுசில் அவன் அந்த அறைக்குள்ளே அங்கும் இங்கும் நடந்து நிரஞ்சனாவை தேடி இருக்கான். அவள் சத்தம் போடாமல் இருக்க பிளாஸ்டரால் வாயை பொத்தி இருக்கான். உங்கள் ஹாஸ்பிட்டல் பேரை காப்பாற்றுறதுக்காக இந்த உண்மைகளை மறந்துட்டு பேச வேண்டாம் டாக்டர். அப்புறம் உண்மையான ஆள் என்றைக்குமே அகப்பட மாட்டான். நோ, நீங்கள் சொன்னதை பற்றி நான் யோசிக்கிறேன், விசாரித்து பார்க்குறேன். விசாரித்து பார்க்குறதோட நிறுத்த வேண்டாம். ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை வேலையை விட்டே நிறுத்தலைன்னா சீக்கிரமே உங்கள் ஹாஸ்பிட்டல் பேர் பாழாயிடும். மிஸ்டர் விமல்காந்த், போலீஸ்க்கு போகாமல் என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் என்கிட்ட வந்து விஷயத்த சொல்லியிருக்கீங்க. உங்கள் நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன். ஆளை கண்டுபிடிக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், டீன் உறுதியான குரலில் சொன்னார். அத்தியாயம் 6. ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு வயர்லெஸ் தகவலை காதில் வாங்கிய இன்ஸ்பெக்டர் ஜனார்த்தனனின் முகம் படிப்படியாய் மாறிக்கொண்டே வருவதை கவனித்த மருது அவர் பேசி முடித்த பின்பு கேட்டார். என்ன விஷயம் சார்? தாரிணி ஃபோன் பண்ணி பேசியிருக்கா. அந்த கோபியும் சப் இன்ஸ்பெக்டர் மருதுவும் திடுக்கிட்டு நிமிர்ந்தார்கள். கோபி அவசரமாய் கேட்டார். என்ன சார் சொல்றீங்க? நியூஸ் பேப்பரில் வந்த செய்திகளை பார்த்துட்டு அவள் ஃபோன் பண்ணியிருக்கா. அப்படின்னா தாரிணி சாகலையா? எஸ். கொலையாகி கிடக்கிற அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு வேற யாரோ. தாரிணியோட அம்மா அப்பாவே பார்த்து அடையாளம் சொன்னாங்களே சார். பதட்டம் அவங்க கண்ணை மறைச்சிருக்கும். தவிர தலை பிளந்து கிடந்ததால அவங்க சரியா அடையாளம் காட்டல. எல்லாத்துக்கும் மேலா செத்துப்போன அந்த பொண்ணு ஏறக்குறைய தாரிணியோட சாயல்ல தான் இருக்கா. தங்கள் பேச்சை கேட்காம ஓடிப்போன தாரிணிய அவன் சரியா வச்சுக்க மாட்டாங்கிற எண்ணம் அவளோட அப்பா அம்மா மனசுல ஆழமா பதிஞ்சிருந்திருக்கலாம். எல்லாமா சேர்ந்து அந்த பொண்ணு தாரிணி தான்னு தப்பா ஐடென்டிஃபை பண்ணிக்கிற சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. தாரிணி எங்கிருந்து பேசினதா சொன்னாங்க சார்? அது தெரியல. தான் எங்கிருந்து பேசுறேன்னு சொல்ல மறுத்துட்டா. ஏன்? அது தெரிஞ்சா தன்னோட அப்பாவும் அம்மாவும் தங்களோட மன வாழ்க்கைக்கு இடைஞ்சல் தர வாய்ப்பு இருக்குன்னு அவ பயப்படுறா. அதனால எங்கிருந்து பேசுறேன்னு சொல்ல மறுத்துட்டா. தேவராஜ் அவளை கொலை செஞ்சிருக்கலான்னு போலீஸ் சந்தேகப்படுறதா செய்தி வந்ததால அது தப்பான யூகம்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் கொலை செய்யப்படலன்னு போன் பண்ணியிருக்கா. சில வினாடிகள் யோசித்த மருது மெதுவாய் கேட்டார். பேசினது தாரிணி தான்னு எப்படி சார் நம்ப முடியும்? மருது, நீங்க என்ன சொல்றீங்க? பேப்பர் நியூஸை பார்த்துட்டு தேவராஜே கூட கேஸை திசை திருப்புறதுக்காக வேற யாராவது ஒரு பெண்ணோட துணையோட இப்படி ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் அல்லவா? இது யோசிக்க வேண்டிய விஷயம். கோபி குறுக்கிட்டான். சார், தாரிணி பேசினது உண்மையாகத்தான் இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு தேவராஜ் அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் தாரிணி மேலே உயிரையே வச்சிருக்கான். கேவலம் நகைகளுக்காக அவளை கொலை செய்ய மாட்டான். நல்ல உழைப்பாளி, வேலை தெரிஞ்சவன். எங்கே போனாலும் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய தெம்பு அவனுக்கு இருக்கு. குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு அவன் நினைக்க மாட்டான். ஜனார்த்தனன் அவனிடம் திரும்பினார். நீ சொல்கிற விஷயங்களை எல்லாம் நாங்கள் நம்பணும்னா ஒரே வழி தான் இருக்குது. என்ன வழி சார்? தாரிணியை நாங்கள் பார்க்கணும். அவள் உயிரோடு இருக்கான்னு நேரடியாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் கொலையாகி கிடப்பது தாரிணி இல்லைங்கிற முடிவுக்கு நாங்கள் வருவோம். அவளையும் தேவராஜையும் எங்கே அனுப்பி வச்ச சொல்லு. துருதுருக்கும் ஜனார்த்தனன் எஃகு கை எந்த நிமிஷமும் தன் கன்னத்தில் இறங்கலாம் என்ற பயம் மனதில் எழ மெதுவாய் வார்த்தைகளை திறந்தான் கோபி. தாரிணியின் அப்பாவும் அம்மாவும் சந்தோஷ திகைப்பும் அதிர்ச்சியும் கலந்த பார்வையில் ஜனார்த்தனன் மற்றும் மருதுவை பார்த்தார்கள். இன்ஸ்பெக்டர், நீங்கள் எங்கள் நெஞ்சில் பாலை வாத்தீங்க. தாரிணி உயிரோடு தான் இருக்காளா? பெங்களூரில் இருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. அது உண்மையாகவும் இருக்கலாம், அல்லது கொலையாளியின் திசை திருப்பல் முயற்சியாகவும் இருக்கலாம். கான்ஸ்டபிள் ஒருத்தர் தாரிணி பெங்களூரில் இருப்பது உண்மைதானான்னு உறுதிப்படுத்துகிறதுக்காக பெங்களூர் போயிருக்கார். அவர்கிட்ட இருந்து தகவல் வரணும். ஜனார்த்தனன் நிறுத்த மருது தொடர்ந்தார். உடல் அமைப்பு, முக அமைப்பு இதையெல்லாம் வச்சு அது தாரிணி தான்னு நீங்கள் அடையாளம் சொல்லிட்டீங்க. தவிர வலது முழங்காலுக்கு பக்கத்தில் ஒரு காயத்தழும்பு இருக்குன்னு சொன்னீங்க. பலருக்கும் சின்ன வயசில் முழங்காலில் அடிபட்டு தழும்பு ஏற்படுறது உண்டு. அந்த வகையில் கொலையாகி கிடந்த அந்த பொண்ணோட முழங்கால் பக்கத்திலும் காயத்தழும்பு இருந்ததால் அது தாரிணி தான்னு நாம் முடிவு பண்ணிட்டோம். இப்போ அது தாரிணி இல்லைன்னு உறுதியாக தெரிஞ்சதுன்னா மேஜிஸ்ட்ரேட் அனுமதியோட அந்த பணத்தை மறுபடியும் தோண்டி எடுக்கணும். நீங்கள் சில பேப்பர்ஸில் கையெழுத்து போட்டு தரணும். இன்ஸ்பெக்டர், தாரிணி எங்கள் பேச்சை கேட்காம ஓடி போனதில் எங்களுக்கு வருத்தம்தான். ஆனால் அவள் எங்கேயாவது கண்காணாத இடத்திலாவது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சா அதுவே எங்களுக்கு நிம்மதி தான். என்ன இருந்தாலும் அவள் நாங்கள் பெத்த பொண்ணு இல்லையா? அவளுடைய அப்பா குரல் தழுதழுத்த போது செல்போன் ஜனார்த்தனனை கூப்பிட்டது. பேசி முடித்தவர் தாரிணியின் அம்மா அப்பாவை பார்த்து புன்னகைத்தார். பெங்களூர்ல இருந்து நாங்கள் அனுப்பி வச்ச கான்ஸ்டபிள் பேசினார். தாரிணி உயிரோட தான் இருக்கா. சந்தோஷத்தில் 2 பேருமே பிரகாச முகமானார்கள். தாரிணியின் அப்பா கேட்டார். அப்படின்னா கொலையாகி கிடந்த அந்த பொண்ணு யார் இன்ஸ்பெக்டர்? அது இனிமே எங்களோட தலைவலி, பெருமூச்சுடன் சொன்னார் ஜனார்த்தனன். அத்தியாயம் 7. விமல்காந்தின் அலுவலக மேஜையில் சாதுவாய் அமர்ந்திருந்த அந்த டெலிஃபோன் அந்த நாளின் சாயந்தரத்தில் சட்டென வீறிடத் துவங்கியது.
ஹலோ மிஸ்டர் விமல்காந்த். மறுமுனையிலிருந்து ஒரு மென்மையான ஆண் குரல் கேட்க ஆமோதிப்பாய் சொன்னான். எஸ் ஹோல்டிங். நீங்கள் யார் பேசுகிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? குட் ஈவினிங். நான் வேதா ஹாஸ்பிட்டலின் டீன் பேசுகிறேன். சொல்லுங்கள் டாக்டர். இன்னைக்கு நீங்களும் மிஸ் நிரஞ்சனாவும் டாக்டர் பிரமோத் ப்ரிஸ்கிரைப் பண்ண லேப் டெஸ்ட்டுகளை எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க இல்லையா? அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் டாக்டர். யோசிக்கிறீங்களா? எஸ். உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் பாதுகாப்பு இல்லாத இடம்னு ஆயிடுச்சே. அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம் விமல்காந்த். நேற்றுக்கு நடந்த சம்பவத்துக்கு காரணமானவன் யாருன்னு என்கொயரி பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இஸ் இட்? யார் அது? நீங்கள் நிரஞ்சனாவுக்கு அவசியம் எங்களுடைய லேபிலேயே டெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக இங்கே வர்றப்ப என்னை வந்து பாருங்கள். நான் விவரமாக சொல்கிறேன். 6:30க்கு அங்கே வந்தால் உங்களை பார்க்கலாமா? ஷியூர். 6:30க்கு ஹாஸ்பிட்டல் மெயின் பிளாக்கில் நான் இருப்பேன். சில ஃபைல்களை பார்த்து முடித்துவிட்டு இருக்கையை விட்டு எழுந்தான். கார் சாவியை பொறுக்கி கொண்டு ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தவன் கார் பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்த காரை உசுப்பினான். சில நிமிஷ பயணத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டை நெருங்கியது கார். அவனுடைய காரின் ஹாரன் சத்தம் கேட்டதுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த ஃப்ளாட்டின் ஜன்னல் கதவு திறந்து அதில் நிரஞ்சனாவின் முகம் தெரிந்தது. விமல்காந்தை பார்த்ததும் மலர்ச்சியோடு வெளியே வந்தாள். வாங்க விமல்காந்த். இன்னைக்கு பூராவும் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தியா நிரஞ்சனா? அதை ஏன் கேட்குறீங்க? ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி மெதுவாக நகருது. உங்கள் பேச்சை கேட்டு 1 மாதம் மெடிக்கல் லீவு அப்ளை பண்ணிட்டேன். எப்படி பொழுத கழிக்கிறதுன்னு தெரியல. சில வடிவங்கள் உன்னோட கண்ணில் இருந்து மூளைக்கு போக மாட்டேங்குது. இந்த நிலமையில நீ ஆஃபீஸுக்கு வந்து உருப்படியாக எந்த வேலையையும் பார்க்க முடியாது. இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது தான் இப்போ முக்கியம் நிரஞ்சனா. ஏன் வாசல்லே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க? உள்ளே வாங்க. பரவாயில்ல, நாம் இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறோம். எந்த ஹாஸ்பிட்டல்? வேதா ஹாஸ்பிட்டலுக்கு தான். டாக்டர் பிரமோத்துக்காகவாவது நாம் அதே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலான்னு நான் சொன்னப்போ நீங்கள் வேண்டான்னு பிடிவாதம் பிடிச்சிங்க. அங்கே போகலான்னு இப்போ நீங்களே சொல்கிறீங்களே. ஹாஸ்பிட்டல் டீன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். அப்படியா? எதுக்கு? நேத்திக்கு உங்ககிட்ட தவறாக நடந்துக்க பார்த்த ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். யார் அந்த ராஸ்கல்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம். அப்படியே உனக்கு டாக்டர் எழுதி கொடுத்த லேபரட்டரி டெஸ்ட்டுகளையும் எடுத்துக்கலாம். அங்கேயே வா. ஆமாம், ஹாஸ்பிட்டல் டீன் கேர் எடுத்து இந்த பிரச்சனையை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவரே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்த வேண்டாம், இதை ஒரு பிரச்சனையாக நினச்சி உங்கள் ட்ரீட்மெண்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நானும் அதைத்தான் நேற்று சொன்னேன். ஹாஸ்பிட்டலுக்கு யாரோ ஒருத்தன் செஞ்ச விஷமத்தனத்துக்காக ஹாஸ்பிட்டலில் நாம் அவாய்ட் பண்ணால் நமக்கு தான் நஷ்டம். ஏன்னா அங்கே இருப்பவங்க சிறந்த டாக்டர்ஸ். அங்கே அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்டோட சிறந்த லேப் வசதிகள் இருக்குது. நீ சொல்கிறது சரிதான் நிரஞ்சனா. டீன் நாம் சொன்னதை மதித்து நடவடிக்கை எடுத்ததுலேருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டாக்டர் பிரமோத் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்துகிட்டு வரேன். 5 நிமிஷங்கள் உதிர்வதற்குள் முன்னதாகவே ஆரஞ்சு நிற சுடிதாரில் திரும்பி வந்தால் நிரஞ்சனா. மீண்டும் கார் இயக்கம் பெற்றது. 10 நிமிஷ பயணத்தில் கார் வேதா ஹாஸ்பிட்டலின் வளாகத்தினுள் நுழைந்தது. போர்ட்டிகோ அருகே காரை நிறுத்திவிட்டு அனுமதி கேட்டுக்கொண்டு டீனின் அறைக்குள் போனார்கள். டீன் அவர்களை வரவேற்று நாற்காலிகளை காட்டினார். ப்ளீஸ் உட்காருங்க. விமல்காந்த் இருக்கையை ஆக்கிரமித்து கொண்டே கேட்டான். டாக்டர், நேற்றுக்கு நிரஞ்சனா கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்த ஆள் யாரு? அவன் கிடச்சிட்டானா? அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? நிரஞ்சனா டீனின் முகத்தை பார்த்தபடியே கோப உந்துதலோடு கேட்டாள். அவன் உங்கள் ஹாஸ்பிட்டல் ஊழியரா இல்லை வெளியாளா? ஹாஸ்பிட்டல் ஊழியரும் இல்லை, வெளியாலும் இல்லை. உங்கள் 2 கேள்விக்கும் என்னோட பதில் நோ தான் மிஸ் நிரஞ்சனா. ஹாஸ்பிட்டல் ஊழியரும் இல்லை, வெளியாலும் இல்லைன்னா பின்ன யார் டாக்டர்? ஹீ இஸ் எ பேஷண்ட். பேஷண்ட்டா? ஆமாம், இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற பேஷண்ட் ஒருத்தனின் வேலை தான் அது. அவுட் பேஷண்ட்டா இல்லை இங்கேயே அட்மிட் ஆகியிருப்பவனா? அவுட் பேஷண்ட்டாக இருந்தால் உடனடியாக என்னால் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இங்கே அட்மிட் ஆகியிருக்கும் ஒரு பேஷண்ட் தான் நேத்திக்கு நிரஞ்சனாவை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான். விமல்காந்த் திகைப்போடும் கோபத்தோடும் நிமிர்ந்தான். நிரஞ்சனாவை அவ்வளவு வலுவோட பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணது ஒரு பேஷண்ட்டா? எஸ். என்ன காரணத்துக்காக அவன் இங்கே அட்மிட் ஆகியிருக்கான்? இப்போ அவன் எங்கே? அவன் ஒரு மனநிலை சரியில்லாத நோயாளி மிஸ்டர் விமல்காந்த். ஒரு பொண்ணு அவனை காதலிச்சிட்டு கை கழுவிட்டா. அந்த வெறுப்பில் கண்ணில் படுற அழகான பொண்ணுங்களை எல்லாம் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கும் மேலே அவனுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். சைக்காலஜி பிரிவில் அட்மிட் ஆகியிருந்த அவன் நேத்திக்கு சம்பவம் நடந்த நேரத்தில் செல்லை விட்டு வெளியே வந்துட்டான். வார்டு ஸ்டாஃப் அத்தனை பேரும் அவனை தீவிரமாக தேடி பார்த்துருக்காங்க. ராத்திரி 10:30 மணிக்கு ஒரு குரோட்டன் செடி புதருக்கு பக்கத்தில் இருட்டோட இருட்டாக உட்கார்ந்துருந்த அவனை கண்டுபிடிச்சாங்க. அவன் தான் நிரஞ்சனா கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி செஞ்சுருக்கணும். இது உங்கள் யூகம், அப்படித்தானே டாக்டர்? நடந்த நிஜமும் இதுவாகத்தான் இருக்க முடியும் மிஸ்டர் விமல்காந்த். இவ்வளவு நாள் இல்லாமல் திடீர்னு நேத்திக்கு இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதே சமயத்தில் இவன் செல்லை விட்டு தப்பிச்சு வெளியே வந்துட்டான். 1 2 தானே? சொன்ன டீன் மேஜையில் வைத்திருந்த கண்ணாடி டம்ளரை கையில் எடுத்து அதிலிருந்த தண்ணீரை தொண்டைக்கு வார்த்துவிட்டு வார்த்தைகளை தொடர்ந்தார். டியூட்டியில் அசட்டையாயிருந்து அந்த மனநோயாளியை வெளியே தப்பிக்க விட்ட 2 ஊழியர்களை 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அவன் மனநோயாளியாக இருந்ததால் அவனை பனிஷ் பண்ணுறதுல அர்த்தமில்லை மிஸ்டர் விமல்காந்த். வேற யாராக இருந்தாலும் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண நடவடிக்கை எடுத்திருப்பேன். இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்? விமல்காந்த் புன்னகைத்தான்.
தேங்க்யூ டாக்டர். நீங்கள் இந்த விஷயத்தில் இவ்வளவு தூரம் அக்கறை காட்டினதே எங்களுக்கு மனநிறைவாக இருக்குது. நிரஞ்சனா இன்னும் லேபரேட்டரிக்கு போகலை, நேராக உங்களை பார்க்க வந்துட்டோம். ஓகே, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். டீனிடம் விடைபெற்று லெபார்டரியை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். லேபில் டெஸ்ட் எடுத்துக்கொண்டு டாக்டர் பிரமோத்தை கன்சல்ட் செய்து முடிப்பதில் கிட்டத்தட்ட 80 நிமிஷங்கள் செலவழித்தன. திரும்பி போகிற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இரவு டின்னரை முடித்துக்கொண்டு நிரஞ்சனாவை அவளுடைய ஃப்ளாட் வாசலில் டிராப் செய்தான் விமல்காந்த். குட் நைட் நிரஞ்சனா. குட் நைட். கையை சேர்த்துவிட்டு நிரஞ்சனா அவளுடைய ஃப்ளாட்டுக்குள் நுழைந்தாள். போகும்போது லைட் போட மறந்துவிட்டதற்காக தன்னைத்தானே நொந்து கொண்டே இருட்டில் சுவிட்சை துளாவினாள். அந்த வினாடி தனக்கு பின்னால் ஏதோ காலடி ஓசை கேட்டதைப் போல உணர்ந்து சட்டென்று திரும்பினாள். ஒரு உருவம் அவளை நெருங்கி வந்து நிற்பதை அந்த இருட்டிலும் அவளால் உணர முடிந்தது. அலற வாயெடுத்த நிரஞ்சனாவின் வாயை சட்டென்று அழுத்தியது அந்த உருவம். நிரஞ்சனா திமிர ஆரம்பித்தாள். அத்தியாயம் 8. பரந்த மேஜைக்கு பின்னே விஸ்தாரமான மார்பில் ஏராளமான மெடல்களை சுமந்தபடி ஐஜி அமர்ந்திருக்க, இன்ஸ்பெக்டர் ஜனார்தனனும் சப் இன்ஸ்பெக்டர் மருதுவும் அவருக்கு எதிரே நின்று விரைப்பான சல்யூட் அடித்தார்கள். அந்த சல்யூட்டை தலையசைத்து ஏற்றுக்கொண்ட ஐஜி இருக்கைகளை காட்டினார். உட்காருங்க. இருவரும் ஐஜியின் எதிரே இருந்த நாற்காலிகளில் ஆளுக்கு ஒன்றை எடுத்துக்கொள்ள அவர் தன்னிடம் இருந்த ஃபைல் ஒன்றை பார்த்தபடியே பேச ஆரம்பித்தார். சில நாட்களுக்கு முன்னால ஒரு பொண்ணு தலையில் அடிச்சு கொலை செய்யப்பட்டிருந்தாளே, அந்த கேஸை நீங்க தானே டீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ் சார். கேஸ் என்ன நிலைமையில இருக்கு? இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ப்ராக்ரஸ் சார். பொண்ணு யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சோம் சார். ஆனால் எதிர்பாராத விதமாக தப்பான ஐடென்டிஃபிகேஷனாக போயிடுச்சு. தங்கள் பொண்ணுதான்னு சொல்லி ஒரு பேரண்ட் வந்தாங்க. அந்த பொண்ணு பெங்களூரில் தன்னோட காதலனோட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உயிரோட தான் இருக்கிறதா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எல்லா பத்திரிகையிலும் ஃபோட்டோவோட வரும்படி செஞ்சுருக்கோம் சார். இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு கொள்ளலை. காணாமல் போனதாக புகார் செய்த பெண்களின் புகைப்படங்களோட கம்பேர் பண்ண வசதியாக எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கோம். ஆனால் எங்கேருந்தும் இதுவரை பாசிட்டிவாக தகவல் வரல. இந்த விஷயத்தை பத்திரிகைகள் பெருசுப்படுத்துகிற வாய்ப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு ஜனார்தனன். சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த கொலை சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸாக ஆரம்பிச்சிருக்கு. புரியும்படியாக சொல்லுங்கள் சார். இன்ஸ்பெக்டர் ராமநாதனோட ஏரியாவில் ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலையையும் நீங்கள் உங்கள் கேஸோட இணைச்சிக்க வேண்டியிருக்கு. ஜனார்தனனும் மருதுவும் அதிர்ச்சியோடு நிமிர்ந்தார்கள். மறுபடியும் ஒரு பொண்ணு கொலையாகி இருக்காளா? ஆமாம். அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் என்ன சார் சம்பந்தம்? 2 கொலைகளும் ஒரே பாணியில் நடந்திருக்கு. ஒரே ஆள் தான் 2 மர்டர்ஸையும் நடத்தியிருக்கணுங்கிறது என்னோட யூகம். தலையில் அடித்து கொண்டிருக்காங்களா? ஆமாம், அதே பாணி. தலை 2ஆ பிளந்து போகிற அளவுக்கு ஆக்ரோஷமாக அடிச்சிருக்கான். பெண்கள் மேலே அளவுக்கு மேல் வெறுப்புள்ள எவனோ ஒரு சைக்கோ இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கானோ என்னவோ. வாட் எவர் இட் மேபி, உடனடியாக சம்மந்தப்பட்ட கொலையாளியும் நாம் கண்டுபிடிச்சாகணும். இது மாதிரி கொலைகளை தொடர விடக்கூடாது. கேஸை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் ராமநாதனுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். கொலையான அந்த பொண்ணோட டெட் பாடி இப்போ மார்ச்சுவரியில் இருக்குது. அநேகமாக போஸ்ட்மார்ட்டம் கூட முடிஞ்சிருக்கலாம். நாங்கள் உடனே டாக்டரை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் சார். இருவரும் விரைப்பான சல்யூட்டுகளோடு எழுந்தார்கள். ஜிஹெச் டாக்டர் வழுக்கை தலையை தடவிக்கொண்டே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அவர்கள் முன்னால் வைத்தார். நானே உங்களை காண்டாக்ட் பண்ணலான்னு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் ராமநாதனோட பேசினேன். கேஸ் உங்ககிட்ட மாறிடுச்சு. பிஎம் ரிப்போர்ட்டை நீங்களே வந்து கலெக்ட் பண்ணிப்பீங்கன்னு சொன்னார். உங்களை ஃபோனில் கூப்பிடலான்னு நான் நினச்சிட்டு இருக்கப்போ நீங்களே வந்துட்டீங்க. கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு ஏதாவது முக்கிய விஷயம் இருக்கா டாக்டர்? ஆமாம், உங்கள் கேஸுக்கு ரொம்ப உபயோகமான தகவலாக அது இருக்கும். என்ன தகவல் டாக்டர்? அன்னைக்கு ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டாலே அதே பாணியில் தான் இந்த பொண்ணும் கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த விஷயத்தை ஐஜி எங்ககிட்ட ஏற்கனவே சொன்னார். 2 கொலையிலும் இந்த ஒற்றுமை இருந்ததால தான் இந்த கேஸை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அடுத்து நான் சொல்ல போகிற தகவல் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இந்த 2 கொலைகளுமே எதனால் நடந்திருக்குன்னு இப்போ தெரிஞ்சிருக்கு. இட்? என்ன காரணத்துக்காக இந்த 2 பெண்களும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க? மூளை பகுதியில் இருக்கும் ஒரு முக்கியமான நரம்பு 2 பேரோட டெட் பாடியிலும் மிஸ்ஸிங். இந்த முறை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்போ தான் இதை நான் கவனித்தேன். என்ன நரம்பு? ஆப்டிக் நர்வ். ஆப்டிக் நர்வ்? எஸ். கண்களுக்கும் மூளைக்கும் தொடர்பு ஏற்படுத்துவது இந்த நரம்பு தான். கண்கள் பார்க்குற காட்சிகளையும் வடிவங்களையும் மூளைக்கு எடுத்துகிட்டு போய் பதிவு செய்வது இந்த நரம்பு தான். ஐசி. கண்கள் நல்ல நிலைமையில் இருந்தாலும் இந்த ஆப்டிக் நர்வ் வேலை செய்யலைன்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஆப்டிக் நர்வ்ஸோட இணைஞ்சிருக்கும் ஞாபக செல்களில் பழுது ஏற்பட்டால் ஏற்கனவே தெரிஞ்ச வடிவங்களை கூட நம்மளால் ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியாது. அவ்வளவு முக்கியமான நரம்பு இது. இந்த நரம்புக்காகவா 2 பெண்களையும் கொலை செஞ்சுருக்காங்க? 2 பொண்ணுங்களோட டெட் பாடியிலும் இந்த ஆப்டிக் நர்வ் மிஸ்ஸிங். தலையை பிளந்திருப்பது அந்த நரம்புக்காகத்தான்னு தெரியுது. கொலையாளிகள் எதுக்காக அந்த நரம்புகளை எடுத்திருக்காங்க டாக்டர்? அதை என்னால் யூகிக்க முடியல. உடல் உறுப்புகளை வெளிநாட்டுக்கு விற்கிற கும்பலின் வேலையாக இருக்குமோ டாக்டர்? இட் மேபி. இந்த ஆப்டிக் நர்வை தனியாக பிரித்து வேற ஒருத்தருக்கு பொருத்த முடியுமா? அதை பற்றி யாராவது ஒரு நல்ல நியூராலஜிஸ்ட்டுக்கிட்ட தான் கேட்கணும். எங்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் தான் கைட் பண்ணணும் டாக்டர். இந்த சிட்டியில் இதை பற்றி யார்கிட்ட கேட்கலாம்? இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும்
நல்ல நியூராலஜிஸ்ட்னா அது டாக்டர் பிரமோத் தான். டாக்டர் பிரமோத் கவர்மெண்ட் டாக்டரா? இல்லை, வேதா ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கார். அவர்கிட்ட நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். இந்த விஷயத்தை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸே அவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். தேங்க்யூ டாக்டர். ஜனார்த்தனன் சொன்னபோது அவருடைய மொபைல் ஃபோன் கூப்பிட ஆரம்பித்தது. பேசி முடித்தவரை ஏறிட்டார் மருது. ஏதாவது முக்கியமான தகவலா சார்? ஆமாம். என்ன தகவல்? தாரணின்னு தப்பாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ செத்துப்போன இந்த பெண்ணையும் தேடி பெண்ணை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. மருது முகம் மலர்ந்தார். கொலைக்கான காரணம் தெரிஞ்சிருக்கு. கொலை செய்யப்பட்ட ஆட்கள் யார் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சிருக்கு. மொத்தத்தில் கேஸ் இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு சார். அத்தியாயம் 9. நிரஞ்சனாவின் திமிரல் அவனுடைய இறுக்கமான பிடியின் முன்னால் எடுபடவில்லை. 5, 10, 15 வினாடிகள் திமிரும் சக்தியையும் இழந்தாள் நிரஞ்சனா. என்ன ஆயிற்று எனக்கு? பலமெல்லாம் எங்கே போனது? குழப்பமாய் யோசித்தவளின் மூளையில் அப்போதுதான் அந்த வலி பதிவாகியது. புஜத்தில் ஊசி குத்தினார் போல வலி. ஊசியேதான். இருட்டுக்குள் வந்து தன்னை மடக்கி பிடித்திருக்கும் அந்த ஆள்தான் ஏற்றியிருக்கிறான். நிரஞ்சனாவுக்கு தலை கிர்ரென்று சுழன்றது. முற்றிலுமாய் மயக்கம் வரவில்லை. அதே சமயம் முற்றிலுமாய் நினைவும் இல்லை. கத்த வேண்டும் என்று மூளை கேட்டுக்கொண்டாலும் உதடுகள் வெறுமனே அசைந்தன. இமைகளை பிரித்து பார்க்க வேண்டும் என்று மூளை நினைத்தாலும் இமைகளின் மேல் கனமான பூட்டுகளை போட்டதைப் போல அவை பிரிய மறுத்தன. இருட்டுக்குள் இருந்த அந்த உருவம் மெல்லிய குரலில் சொன்னது, வா நிரஞ்சனா, இனிமே என்னோட வர்றதை தவிர உனக்கு வேற வழி இல்லை. அவளுடைய தோளில் கையை போட்டு அவளை நகர்த்தி கொண்டு செல்ல ஆரம்பித்தான். எதிர்ப்பு தெரிவிக்க முயன்றாள் நிரஞ்சனா. ஆனால் நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போயிருக்க அவன் இழுத்த இழுப்பில் நடந்தாள். கண்கள் மேலே சொருகி கிடக்க எங்கே கூட்டிச் செல்கிறான் என்பதை கூட உணர முடியவில்லை. படிகளில் இறக்கி கூட்டிச் சென்றான். யாரோ ஒருவரின் குரல் கேட்டது. நிரஞ்சனா அம்மாவுக்கு என்னாச்சு சார்? அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேனின் குரல். உடம்பு சரியில்லை. என்ன உடம்புக்கு? டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு, காய்ச்சல். நீங்கள் யார் சார்? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நிரஞ்சனா கூட ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்க்குறேன். பேசிகிட்டு இருக்கும்போது மயக்கமாக வருதுன்னு சொன்னான். நான் ஏதாவது உதவி செய்யணுமா சார்? ஆட்டோ கூட்டிகிட்டு வரணுமா? நோ தேங்க்ஸ், கார் இருக்கு. நிரஞ்சனாவுக்கு இந்த சம்பாஷணைகள் கிணற்றுக்குள் இருந்து கேட்பதைப் போல காதில் விழுந்தது. நோ, இவன் சொல்வதெல்லாம் பொய். என்னை எங்கோ கூட்டிச் செல்கிறான் என்று வாட்ச்மேனிடம் அலற வேண்டும் போல் இருந்தது. ஆனால் உதடுகள் ஒத்துழைக்கவில்லை. குரல் தொண்டைக்குழிக்கு வெளியே எழவே இல்லை. சற்று தூரம் அவளை கைத்தாங்களாய் அழைத்துச் சென்றவன் அங்கே நின்றிருந்த காரின் பின்சீட் கதவை திறந்தான். அதில் அவளை உட்கார வைத்துவிட்டு கதவை அறைந்து சாத்தினான். அவளால் உட்கார முடியவில்லை. தலையை பற்றி கொண்டு அப்படியே பின்சீட்டில் சரிந்து விழுந்தாள். முன்கதவு அறைந்து சாத்தப்படும் ஓசையைத் தொடர்ந்து கார் இன்ஜின் உருமத் தொடங்கியது. ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்தபடி ஸ்டியரிங்கை வளைத்து சென்று கொண்டிருந்த விமல்காந்த் எதேச்சையாக பக்கவாட்டில் பார்த்துவிட்டு புருவங்கள் சுருக்கினான். நிரஞ்சனாவின் லேப் ரிப்போர்ட்டை கற்பம் தாங்கிய கவர் சீட்டின் மேல் கிடந்தது. காரின் வேகத்தை குறைத்து கொண்டே யோசித்தான். நாளைக்கு காலையில் இந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு நிரஞ்சனா டாக்டர் பிரமோத்தை பார்க்க வேண்டியிருக்குமே. கொண்டு போய் திருப்பி தந்து விடலாம். மனசுக்குள் எழுந்த எண்ணத்தை செயல்படுத்தும் முகமாய் அந்த 4 மூலை சந்திப்பில் காரை அரைவட்டம் அடித்து திருப்பினான் விமல்காந்த். வந்த வழியே சில நிமிஷ பயணம். நிரஞ்சனாவின் அப்பார்ட்மெண்ட் காம்பவுண்டு சுவர் ஓரமாய் காரை பார்க் செய்துவிட்டு உள்ளே போனான். படிகளில் ஏறி இடதுபுறம் திரும்ப குறுகலான வராந்தாவில் அவளின் பிளாட் கதவு தட்டுப்பட்டது. வராந்தாவில் ஒளிரும் மங்கலான வெளிச்சத்தின் உதவியுடன் கதவை நெருங்கியவன் துணுக்குற்றான். கதவு திறந்தே கிடக்க விளக்குகள் எதுவும் போடப்படாமல் தார் இருட்டில் மூழ்கி கிடந்தது நிரஞ்சனாவின் பிளாட். கூப்பிட்டான், நிரஞ்சனா, நிரஞ்சனா. உள்ளே இருந்து எந்த பதிலும் வராமல் போகவே அனுமானத்தோடு சுவரை தடவி சுவிட்ச் போர்டை கண்டுபிடித்தான். சுவிட்சுகளை தட்டிவிட ஹாலிலும் படுக்கை அறையிலும் விளக்குகள் உயிர் பெற்றன. நிரஞ்சனா, நிரஞ்சனா. குரல் கொடுத்து கொண்டே அந்த வீடு பூராவும் ஒரு முறை சுற்றி வந்தவன் யோசித்தான். பிளாட்டை பூட்டாமலே எங்கே போனா? அருகாமை பால் பூத்திற்கு சென்றிருப்பாளா? அப்படியே சென்றிருந்தாலும் விளக்க கூடவா போடாமல் செல்வாள்? என்னவோ நடக்கக்கூடாதது நடந்திருக்கிறது என்று விமல்காந்தின் மனசுக்குள் சைரன்கள் அலறின. பிளாட் கதவை சாத்தி வைத்துவிட்டு யோசனையோடு வெளியே வந்தான். மெதுவாய் நடையிட்ட அப்பார்ட்மெண்ட் வாசலுக்கு வந்தவன் கண்ணில் பட்ட வாட்ச்மேனிடம் கேட்டான், வாட்ச்மேன், நிரஞ்சனாவை பாத்தியா? அவ ஏதாவது சொல்லிட்டு போனாளா? விமல்காந்தை பரிச்சய பார்வையில் பார்த்த அந்த வாட்ச்மேன் சொன்னான், அவளுக்கு உடம்பு சரியில்லை சார். உடம்பு சரியில்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே நான் ட்ராப் பண்ணிட்டு போனேன். உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட சொன்னாலா? நிரஞ்சனா அம்மா பேசுகிற கண்டிஷன்லேயே இல்லை சார். அவங்க ஃப்ரெண்டு தான் விஷயத்த சொல்லி நிரஞ்சனா அம்மாவை காரில் ஏற்றிட்டு போனாங்க. ஃப்ரெண்டா? யார் அது? தெரியல சார். அவர் பேர் கேட்டியா? அதெல்லாம் நான் எதுக்கு சார் கேட்குறேன்? உங்களை போல் அவரும் அந்த அம்மாவுக்கு ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டேன். அவரை நீ இதுக்கு முன்னால் பார்த்துருக்கியா? விமல்காந்தின் மனசுக்குள் ஊளையிடத் துவங்கி இருந்த சைரன்களின் சப்தம் அதிகரித்து கொண்டன. அத்தியாயம் 10. அந்த பெண்கள் ஹாஸ்டலில் ஜீப்பை பார்க் செய்யும்போது மருது ஜனார்த்தனனிடம் கேட்டார். குப்பைமேட்டில் கொலையாகி கிடந்த பொண்ணு இந்த ஹாஸ்டலை சேர்ந்த கிரிஜான்னு அடையாளம் காட்டியிருக்காங்க. தாரணி கேஸ் மாதிரி இதுவும் ஆயிட போகுது. இந்த முறை நாம கவனம் ஆயிட்டோம் மருது. வெறுமனே தோற்றத்தை மட்டும் வச்சு உறுதி பண்ணிக்கல.
மற்ற அங்க அடையாளங்களையும் தெளிவுபடுத்திக்கிட்டோம். சந்தேகமே இல்லை, அந்த பொண்ணு இந்த ஹாஸ்டலில் தங்கி இருக்கும் கிரிஜா தான். ரிசப்ஷனை கடந்து வார்டனின் அறையை அடைய பருமனான அந்த பெண்மணி வார்டன் இருக்கையில் அமர்ந்திருந்தார். வாங்க இன்ஸ்பெக்டர், கிரிஜா கூட வேலை செய்கிறவங்க ஜிஹெச்சுக்கு வந்து அவளை அடையாளம் காட்டினாங்க. நீங்கள் தான் முதல்ல தகவல் கொடுத்தது இல்லையா? ஆமாம் இன்ஸ்பெக்டர், கம்பெனி வேலையாக ஹைதராபாத் போகிறதா சொல்லிட்டு கிளம்பி போனான். ஆனால் 2 நாள் கழிச்சு அவள் வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து ஃபோன் வந்துச்சு. ஹைதராபாத் போக வேண்டிய கிரிஜா அங்கே போகவே இல்லை. ஆஃபீஸுக்கு எந்த தகவலும் வரல. கிரிஜா ஹாஸ்டலில் இருக்காளான்னு கேட்டாங்க. மெஸ் இன்சார்ஜ் சாந்தாமணி முந்தின நாள் சாயந்தரம் என்கிட்ட காட்டின பேப்பர் நியூஸ் ஞாபகத்துக்கு வந்தது. என்ன நியூஸ் அது? அந்த கொலை பற்றின செய்தி தான். அந்த செய்தியை காட்டி மெஸ் இன்சார்ஜ் சாந்தாமணி என்ன சொன்னாங்க? படம் கொசப்பாக பிரிண்ட் ஆகி இருந்ததால அப்போ அதை நான் பெருசாக எடுத்துக்கல. கம்பெனி வேலையா அவள் ஹைதராபாத் போயிருக்கா, உன்னோட கரீனாக்க வச்சுக்கிட்டு இப்படி அபத்தமாக கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருக்காதுன்னு சாந்தாமணியை நான் திட்டி அனுப்பிட்டேன். கம்பெனிலேருந்து கிரிஜா எங்கேன்னு கேட்டதும் உங்களுக்கு சந்தேகம் ஆயிடுச்சா? ஆமாம் இன்ஸ்பெக்டர், வேற பொண்ணுங்களா இருந்தால் வேற மாதிரி சந்தேகங்கள் வந்திருக்கும். கிரிஜா ரொம்ப நல்ல பொண்ணு. வேலை, ஹாஸ்டல், இந்த 2 மட்டும்தான் அவளோட உலகம். அதனால் பொய் சொல்லிட்டு வேற எங்கேயாச்சும் போயிருப்பாங்கிற மாதிரி சந்தேகமெல்லாம் அவன் மேலே ஏற்படவே இல்லை. கிரிஜா அடையாளம் காட்டப்பட்ட தாமதமானதால் உயிரோடு இருக்கிற தாரணிங்கிற பொண்ணுன்னு நினச்சி கேஸ் திசை மாறி போக ஆரம்பிச்சிடுச்சு. வார்டன் பெண்மணி கேட்டார். இப்போ ஹாஸ்டலுக்கு என்ன விஷயமா வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர்? கிரிஜாவோட அறையை அலசி பார்க்கணும். வார்டன் அம்மாள் தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து கபோர்டில் மாட்டியிருந்த சாவி ஒன்றை கையில் எடுத்து கொண்டு வந்தாள். வாங்க போகலாம். அவளுடன் நடந்தார்கள். வராந்தா தூண்களை கடந்து சென்று பூட்டியிருந்த அந்த அறையை தொட்டார்கள். எவர் சில்வர் பூட்டு வார்டனின் சாவியுடன் சமரசம் செய்து கொள்ள அந்த 10க்கு 10 அறைக்குள் நுழைந்தார்கள். அறை சுத்தமாக இருந்தது. மஞ்சள் நிற பூக்கள் தெளிக்கப்பட்டிருந்த படுக்கை விரிப்பு கட்டிலை போர்த்தி இருந்தது. சின்ன மர ஸ்டாண்டில் அளவாய் 4 சாமி படங்கள் ஊதுவத்தி சாம்பலாக உருமாறி ஸ்டாண்டின் மேல் விழுந்திருந்தது. ஒரு ஆண் பெண்ணின் உருவப்படம் போர்ட்ரைட் மாதிரி தீற்றப்பட்டு சுவரில் மாட்டியிருந்தது. முகம் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் வண்ணத்தீற்றல்கள். அந்த படத்துக்கு கீழே அழகான எழுத்துக்கள். மை ஃபாதர் மதர். வார்டனம்மாள் சொன்னாள். கிரிஜா அருமையாக படம் வரைவா. தான் ஒரு அப்பா அம்மா இல்லாத அனாதங்கிற ஃபீலிங் அவளுக்கு அடிமனசில் நிறைய இருக்குது. அதன் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி படங்கள். ஜனார்த்தனனும் மருதுவும் நிதானமாய் அந்த அறையின் ஒவ்வொரு சதுர மில்லிமீட்டர் பரப்பையும் சல்லடை போட்ட மாதிரி அலசி பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு அலமாரி நிறைய வாரப்பத்திரிகைகள் காகித வாசனையோடு அடைந்து கிடந்தன. அதே அலமாரியின் கீழடுக்கில் சென்னை யூனிவர்சிட்டியின் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் புத்தகங்கள் தெரிந்தன. சின்ன சைஸ் சூட்கேஸ் ஒன்று ஓரமாய் வைக்கப்பட்டிருக்க அதை திறந்து பார்த்தார் மருது. அயன் செய்யப்பட்ட துணிமணிகள் உள்ளே இருந்தன. நீல நிற வெல்வெட் உரையோடு ஒரு சிறிய ஜுவல் பாக்ஸ். 2000 புத்தம் புதிய டைரி. அதை பிரித்து பார்த்தார். பெரும்பாலான பக்கங்கள் மெருகு குலையாமல் அப்படியே இருக்க ஓரிரு நாட்களில் ஏதோ செலவு கணக்கும் இடம்பெற்றிருந்தது. டைரியை புரட்டி கொண்டே வந்தவர் அந்த பக்கத்தில் சட்டென்று நிலை குத்தினார். சில வினாடிகளுக்கு பின் ஜனார்த்தனனை கூப்பிட்டார். சார், என்ன மருது, ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. திரும்பிய ஜனார்த்தனனிடம் மருது டைரியை நீட்ட அதை பார்வையில் வாங்கிய ஜனார்த்தனனும் புருவங்களை நெளித்தார். கொலை செய்யப்பட்ட அந்த பெண் வாசுகியின் அம்மாவும் அப்பாவும் முகங்களில் டண்டன்னா சோகத்தை சுமந்தபடி ஜனார்த்தனன் மற்றும் மருதுவுக்கு எதிரே அமர்ந்திருந்தார்கள். ஜனார்த்தனன் மெதுவாய் சொன்னார். பெண்ணை இழந்த துக்கத்தில் இருக்கிறவங்கள தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிக்கணும். நாங்கள் என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல இன்ஸ்பெக்டர். நல்லா இருந்த பொண்ணை இப்படி அநியாயமாக இழந்துட்டு நிற்கிறோம். உங்கள் நிலைமை எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அதுக்காக உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியிருக்கு. வாசுகி காலேஜில் படிக்கிறாளா? ஆமாம் இன்ஸ்பெக்டர், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். அன்றைக்கி கூட ஒரு ப்ரொஃபஸர் வீட்டுக்கு டியூஷன் போனவ தான். ஆனால் திரும்பி வரவே இல்லை. இந்த கொலை தொடர்பாக உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டுன்னு இருக்கோம். கொலை செய்கிற அளவுக்கு வாசுகி மேலே யாருக்கு என்ன கோபம்னு தெரியல இன்ஸ்பெக்டர். அதுவும் ரொம்ப கொடூரமான முறையில் தலையில் அடித்து கொண்டிருக்கான் அந்த பாவி. கோபிச்சுக்காம இந்த கேள்விக்கு உண்டு அல்லது இல்லைன்னு ஒரு பதிலை சொல்லுங்க. வாசுகிக்கு ஏதாவது லவ் அஃபேர் இருக்கா? இல்லவே இல்லை. படிப்பை தவிர அவளுக்கு வேற எதிலும் நாட்டம் இல்லை இன்ஸ்பெக்டர். வாசுகி அழகான பொண்ணு. அவளை போல ஒரு பொண்ணு மேலே ஒருதலைபட்சமாக ஆசையை வளர்த்துக்கிட்டு சுற்றுறவங்க இருக்க வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி யாராவது இருக்காங்களா? இல்லை. அப்படி அவனாவது தன் பின்னால் சுற்றுற மாதிரி தெரிஞ்சாலோ அல்லது தொந்தரவு கொடுத்தாலோ வாசுகி முதல்ல எங்ககிட்ட சொல்லியிருப்பா. ஏன்னா அம்மா அப்பாவா அவகிட்ட நாங்கள் பழகலை. ஃப்ரெண்ட்லி உணர்வோட தான் எங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஜனார்த்தனனும் மருதுவும் பரஸ்பரம் பார்த்து கொண்டார்கள். மருது மெல்லிய குரலில் அவரிடம் சொன்னார். ஸோ ஆப்டிக் நர்வை தவிர இந்த கொலைக்கு வேற மோட்டிவ் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை சார். அப்படின்னா நமக்கு எழுந்திருக்கும் அந்த சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமா? கேளுங்க சார், மருது சொல்ல ஜனார்த்தனன் வாசுகின் அம்மா அப்பாவிடம் நிமிர்ந்தார். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறோம். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? ஜனார்த்தனன் கேட்டதும் அவர்கள் இருவரும் திகைத்தார்கள். இந்த விஷயத்தை உங்களுக்கு யார் சொன்னது இன்ஸ்பெக்டர்? யாரும் சொல்லலை. யூகத்தின் அடிப்படையில் கேட்டேன். எங்கள் யூகம் சரிதானே? சரிதான் இன்ஸ்பெக்டர்.
அப்படின்னா கொலையாளியை பிடிப்பதற்கான வட்டம் சுருங்கி இருக்குன்னு அர்த்தம். இருவரும் அவர்களிடம் விடை பெற்று கொண்டு எழுந்தார்கள். அத்தியாயம் 11. காரின் இயக்கம் நின்று போனதை உணர்ந்தாள் நிரஞ்சனா. அவன் பின்சீட் கதவை திறந்தான். நாம வரவேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் நிரஞ்சனா, காரை விட்டு இறங்க, எனக்கு கோஆப்ரேட் பண்ணு சொன்ன அவன் கிண்டலாய் சிரித்துவிட்டு மேலும் சொன்னான். கோஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நீ நினைச்சாலும் அது உன்னால முடியாது. ஏன்னா நான் உனக்கு போட்டிருக்கும் இன்ஜெக்ஷன் இன்னும் 4 மணி நேரத்துக்கு உன் இஷ்டப்படி உன்னை இயங்க விடாது. சொல்லிக்கொண்டே அவளை காரை விட்டு வெளியே இழுத்து மீண்டும் கைத்தாங்கலாய் நடத்தி செல்ல ஆரம்பித்தான். இன்னமும் அரை மயக்க உணர்விலிருந்து மீளாமல் இருந்த நிரஞ்சனா லேசாய் கண் விழித்தாள். மசமசப்பான பார்வையில் அரையிருட்டான ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் புரிந்தது. சில படிகளில் ஏறி சில படிகளில் இறங்க வைக்கப்பட்டாள். அதைத் தொடர்ந்து ஒரு உயரமான மேஜையின் மேல் ஏற்றப்படுவதை உணர்ந்தாள். அவனின் குரல் கேட்டது. சாரி நிரஞ்சனா, இப்போ உன்னோட கையையும் காலையும் இந்த டேபிளோட சேர்த்து பிணைக்க போறேன். உனக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கேன். நீ என்னை எதிர்த்து எதையும் செய்ய முடியாது. இருந்தாலும் இப்ப நான் செய்ய போற காரியத்துல உனக்கு சுத்தமா மயக்கம் தெளிஞ்சு போயிடும். அவன் சொன்னதை கேட்டு அந்த அரை மயக்கத்திலும் அதிர்ந்து போனாள் நிரஞ்சனா. அவனை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்ச வேண்டும் போல் இருந்தது. ப்ளீஸ் என்னை விட்டுடு. அவளால் பேச முடியவில்லை. ஆனால் அவளுடைய அதிர்ச்சியை உணர்ந்தவனாய் அவன் சிரித்தான். பயப்படாத, உன்னோட கற்புக்கு என்னால எந்த சேதாரமும் இருக்க போறதில்ல. நான் செய்ய போற காரியமே வேற சொன்னவன் அவளுடைய வாயில் பிளாஸ்திரியை அழுத்தமாய் ஒட்டினான். ஒரு சுத்தியலை எடுத்து மேஜை கருகில் வைத்தான். இந்த சுத்தியலால் உன்னோட மண்டையை பிளக்க போறேன் நிரஞ்சனா. கடகடவென்று சிரித்தான். என்ன, நான் சொன்னதை கேட்டு இப்பவே மயக்கம் தெளிஞ்சிட்ட மாதிரி இருக்கா? எனக்கு வேற வழி இல்லை. எனக்கு தேவையான ஒரு நரம்ப உன்னோட தலைக்குள்ள வச்சிருக்கான் ஆண்டவன். மண்டையை பிளந்துதான் அந்த நரம்பை என்னால் எடுக்க முடியும். நிரஞ்சனாவின் உடல் அனிச்சையாய் திமிர முயன்றது. மேஜையோடு சேர்ந்து இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருந்த அவளால் 1 மில்லிமீட்டர் கூட அசைய முடியவில்லை. அந்த நரம்பை மட்டும் எடுத்துவிட்டு உன்னை விட்டுடலாம்னு பார்த்தா அதில் நிறைய சிக்கல் இருக்கு. சிக்கல் நம்பர் 1, அதுக்கப்புறம் உன்னால பார்க்க முடியாது. கண்ணு தெரியாம நீ கஷ்டப்படுறத விட செத்து போயிடலாமே. சிக்கல் நம்பர் 2, நரம்பை மட்டும் எடுத்துட்டு உன்னை பத்திரமா திருப்பி அனுப்பணும்னா நல்ல அனஸ்தீசியன், நல்ல சர்ஜன், நல்ல ஆப்ரேஷன் தியேட்டர், இத்தனையும் வேணும். என்கிட்ட அதெல்லாம் இல்லைம்மா. இதோ இந்த மேஜை மேலே வச்சு கசாப்பு கடை பாணியில தான் உன்கிட்ட இருந்து எனக்கு தேவையான ஆப்டிக் நரம்பை எடுத்துக்க போறேன். அந்த சுத்தியலுக்கு பக்கத்தில் சில பளபளப்பான கத்திகளையும் எடுத்து வைத்தான். அதனால எனக்கு ஆப்டிக் நரம்பை தானம் பண்றதுக்காக நீ உன்னோட உயிரை தியாகம் பண்ண வேண்டியிருக்கு நிரஞ்சனா. சாரி, ஐ எம் வெரி சாரி. நிரஞ்சனாவின் அடிமனசை உலுக்கிவிட்டிருந்த பயம் அவள் மயக்கத்தை 50% குறைத்திருந்தது. திமிரினால் அசைய முடியவில்லை. வாயை கூட்டி கத்த பிரயத்தனம் எடுத்தாள். பிளாஸ்டர் தடையுத்தரவு போட்டு உதடுகளுக்கு பூட்டாய் ஒட்டியிருந்தது. அவனிடம் இருந்து சிரிப்புடன் வார்த்தைகள் வெளிப்பட்டன. இது உன்னோட வாழ்நாளின் கடைசி வினாடி நிரஞ்சனா. மனசுக்கு பிடிச்ச யாரையாவது நினைச்சுக்கோ. சந்தோஷமான நினைவுகளோட செத்துப்போன திருப்தி உனக்கு கிடைக்கும் அல்லவா? சொல்லிக்கொண்டே சுத்தியலை எடுத்தான். விமல்காந்த் செல்போனை ஆட்காட்டி விரலால் ஒற்றி எடுத்தான். ஹலோ, வேதா ஹாஸ்பிட்டல். ஆபரேட்டரின் குரல் ஒலிக்க விமல்காந்த் கேட்டான். ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் டீனை கொஞ்சம் பேர் சொல்லுங்க. நீங்க யாரு? என் பேர் விமல்காந்த். என் பேரை சொன்னாலே போதும், அவருக்கு தெரியும். ஜஸ்ட் அ மினிட். சொற்ப நேரம் காத்திருப்பு ஓசை காதில் விழுந்து முடித்த பின் ஹாஸ்பிட்டல் டீனின் குரல் கேட்டது. ஹலோ, இஸ் இட் மிஸ்டர் விமல்காந்த்? ஆமாம் சார், நான் தான் பேசுகிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நிரஞ்சனா ஃப்ளாட்டில் இல்லாததையும் உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி யாரோ ஒரு எக்ஸ் அவளை கூட்டி போயிருப்பதையும் சொன்னான். ஆள் யாருன்னு தெரியலையா? ஆமாம் டாக்டர், நிஜமாவே அவளுக்கு உடம்பு சரியில்லையான்னு தெரியல. லைட்டு கூட எரியாமல் பிளாட்டு திறந்து போட்டபடி கிடக்கிறத பார்த்தா சந்தேகமாக இருக்குது. நீங்கள் ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி? நான் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிரஞ்சனா அங்கே வந்திருக்காளான்னு தேடி பார்த்து கண்டுபிடிப்பது கஷ்டம். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் உங்கள் கண்ட்ரோலில் இருப்பதால் உங்களால் உடனே விசாரித்து சொல்ல முடியும். ஷியூர், நீங்கள் லைனில் இருங்க. லோக்கல் இன்டர்காம் மூலமாக நான் விபரம் கேட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ டாக்டர், நான் லைனில் காத்திருக்கேன். ஒரு கையில் செல்போனை பிடித்தபடி இன்னொரு கையில் நகத்தை கடித்தபடி சற்று நேரம் காத்திருந்தான். டீனின் குரல் மீண்டும் லைனில் வந்தது. மிஸ்டர் விமல்காந்த்? சொல்லுங்க டாக்டர். வேதா ஹாஸ்பிட்டலின் எந்த வார்டுக்கும் நிரஞ்சனா கூட்டி வரப்படலை. அப்படியா டாக்டர்? விமல்காந்தின் அப்படியாவில் நிறைய ஏமாற்றம் அப்பியிருந்தது. டீன் தொடர்ந்தார். நிரஞ்சனாவுக்கு நிஜமாவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தா ஒருவேளை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி செல்லப்பட்டிருக்கலாம். அல்லது நடந்திருப்பது வேறு வகையான விபரீதமா இருந்தா நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நீங்க நேரத்தை வீணடிக்க வேணாம். மனசுக்குள்ள சந்தேகம் அடிச்சதுன்னா போலீஸின் உதவியை நாடுறது பெட்டர். அத்தியாயம் 12. அந்த குவார்ட்டர்ஸின் முகப்பு கதவை நெருங்கி காலிங் பெல்லை அழுத்தினார் ஜனார்த்தனன். கதவை திறந்த பெண் ஆப்பிள் ஒயிட் நிறத்தில் மேக்ஸி அணிந்திருந்தாள். நெற்றியில் வரிகள் விழ அவர்களை பார்த்து கேட்டாள். உங்களுக்கு யார் வேணும்? டாக்டர் பிரமோத் இருக்காரா? இது அவரோட குவார்ட்டர்ஸ் தானே? ஆமாம், என்ன விஷயம்? சிட்டியில் நடக்கிற சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸ் பற்றி அவர்கிட்ட நாங்கள் சில மெடிக்கல் விவரங்களை கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். ஹாஸ்பிட்டலில் வச்சு அவர்கிட்ட ஃப்ரீயாக பேச முடியாது. அதனால தான் குவார்ட்டர்ஸ்க்கு வந்திருக்கோம். ஜனார்த்தனன் இவ்வளவு நீளமாய் சொல்லி முடித்த பிறகுதான்
பிரமோத்தின் மனைவி கதவை விட்டு ஒதுங்கினாள். வாங்க, உள்ள வாங்க. சின்னதாக இருந்த டிராயிங் அறையை மெத்தென்ற சோபாக்களும் டிவியும் பெரிய ஸ்பீக்கர்களும் ஆக்கிரமித்திருந்தன. சுவர் பூராவும் ஏராளமான அலங்கார பொருட்கள் கலையுணர்வுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பாசி பொம்மைகள், ஸ்பாஞ்ச் பொம்மைகள், ஸ்வெட்டர் நூலும் பாசியும் கலந்து உருவாக்கப்பட்ட வடிவங்கள். உட்காருங்க சொல்லிவிட்டு அவள் உள்ளே போனதை தொடர்ந்து பேச்சுக்குரல் கேட்டது. ஷர்ட்டை மாட்டிக்கொண்டு டாக்டர் பிரமோத் வெளிப்பட்டார். வாங்க இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு நீங்கள் வருவீங்கன்னு ஜிஹெச் டாக்டர் சொன்னார். வார்டுக்கு நீங்கள் வராதால இனி நாளைக்கு தான் என்னை வந்து சந்திப்பீங்கன்னு நினச்சிருந்தேன். குவார்ட்டர்ஸ்க்கே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நோ, அதனால் என்ன? நீங்கள் உங்கள் சொந்த வேலைக்காகவா என்னை தேடி வந்திருக்கீங்க? அரசாங்க வேலைக்காக வந்திருக்கீங்க. அரசாங்க அலுவலருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்ய வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. தேங்க்யூ டாக்டர். என்ன விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசணும்? அடுத்தடுத்து 2 பெண்கள் ஒரே பாணியில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் ஒரு உண்மை தெரிஞ்சுது. 2 பெண்களோட மூளைப்பகுதியிலிருந்து ஆப்டிக் நர்வ் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஐசி ஜிஹெச் டாக்டர் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு சொன்னார். இது சம்மந்தமாக மேற்கொண்டு நாங்கள் சந்தேகங்கள் கேட்டப்ப அவர் உங்கள் பேரை ரெக்கமெண்ட் பண்ணார். உங்கள் சந்தேகம் என்ன? ஆப்டிக் நர்வுக்காகத்தான் அந்த கொலை நடந்திருக்குன்னு தெரியுது. அதை தனியாக எடுப்பதால் யாருக்கு என்ன லாபம்? உங்கள் கேள்வி புரியலை. அதை எடுத்து வேற ஒருத்தருக்கு பொருத்த முடியுமா? உடல் உறுப்புகளை திருடி வெளிநாட்டுக்கு விற்கும் கும்பலின் வேலையாக இருக்குமா? பிரமோத் மெலிதாய் சிரித்தார். மருத்துவபூர்வமாக சொல்லணும்னா நீங்கள் நினைக்கிறது தப்பு இன்ஸ்பெக்டர். ஏன்? ஒருத்தரோட மூளையிலேருந்து ஆப்டிக் நர்வை எடுத்து இன்னொருத்தருக்கு பொருத்தணுங்கிறது இன்னமும் நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயம். ஆராய்ச்சி அளவில் இருக்கிற விஷயம். அது சாதாரணப்பட்ட காரியம் இல்லை. அதுக்கு அசாத்திய மூளை வேணும். ஒருவேளை அப்படிப்பட்ட ஆராய்ச்சி காரணத்துக்காக இந்த பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாமா? எப்பேற்பட்ட டாக்டரும் இப்படி சீப்பான வழிமுறையில் இதை போல் ஆராய்ச்சியில் ஈடுபட மாட்டார். எனக்கு இந்த விவகாரம் வேற விதமாக தோணுது. எப்படி? நான் சொல்கிறது தப்பாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். பரவாயில்ல, சொல்லுங்க டாக்டர். நீங்கள் சொல்கிறது சரியாக இருந்தால் கேஸுக்கு உபயோகப்படுமே. யாரோ ஒருத்தன் தான் செஞ்ச கொலைகளை திசை திருப்புறதுக்காக இந்த ஆப்டிக் நர்வை பயன்படுத்திக்கிறான்னு நினைக்கிறேன். வாட் டு யூ மீன்? கொலைகளை செஞ்சுட்டு இந்த பர்டிகுலர் நர்வை ரிமூவ் பண்ணிவிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ போலீஸ் நீங்கள் ஆப்டிக் நர்வை எதுக்காக ரிமூவ் பண்ணியிருக்காங்கிற கோணத்தில் விசாரிக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா? அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம். இது கொலைகாரனின் திசை திருப்பல் வேலையாக கூட இருக்கலாமேன்னு நான் சொல்கிறேன். பிரமோத் சொன்னதை கேட்டு ஜனார்த்தனனும் மருதுவும் திகைப்புடன் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். பிரமோத்தின் மனைவி ட்ரேயில் காப்பி கொண்டு வந்து நீட்டினாள். காப்பி எடுத்துக்கோங்க இன்ஸ்பெக்டர். வாங்கி கொண்டு யோசனையுடன் அதை உறிஞ்ச ஆரம்பித்தவர்கள் டம்ளரை காலி செய்துவிட்டு எழுந்தார்கள். தேங்க்யூ டாக்டர். அப்படின்னா ஆப்டிக் நர்வை இன்னொருத்தருக்கு எடுத்து பொறுத்துறதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம்னு சொல்கிறீங்க. இப்போதைக்கு சாத்தியமில்லைன்னு சொல்கிறேன். விஞ்ஞானம் வளர்கிற வேகத்துக்கு ஒவ்வொரு அசாத்தியங்களும் சாத்தியங்களாகிட்டே வருது. ஃப்யூச்சரில் இதுவும் சாத்தியப்படும். இப்போதைக்கு சாத்தியமில்லை. இதானே உங்கள் ஒப்பீனியன்? ஆமாம், கொலைகாரன் விசாரணையை திசை திருப்புறதுக்காக இப்படி செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த கோணத்தை இதுவரை நினச்சே பார்க்கல. எனிஹவ், உங்களை நாங்கள் சந்தித்தது கேஸுக்கு உபயோகமாகத்தான் ஆகியிருக்கு. விடை பெற்று சென்றார்கள். பிரமோத் கதவை தாளிட்டு கொண்டு வீட்டுக்குள் வர அவர் மனைவி செண்பகா கோபமாய் அவரை பார்த்தாள். கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் என்ன காரியம் பண்ணிட்டீங்க? என்ன காரியம் பண்ணிட்டேன்? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏற்கனவே 2 பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டீங்க. இப்போ இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டோர் ரூமில் கட்டி வச்சுருக்கீங்க. செண்பகா, உனக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். உன்னோட மூளையில் இருந்த ஆப்டிக் நர்வ் சிவியராக டேமேஜ் ஆகிட்டு வருது. இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு பார்வை சுத்தமாக பறி போயிடும். அதுக்காக இத்தனை உயிர்களை பலியாக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் சிட்டியில் பேர் வாங்கின நியூராலஜிஸ்ட். என்னோடய ஒய்ஃபு கண்ணு தெரியாமல் காற்றை தடவி தடவி நடந்துட்டு இருந்தா நாளைக்கு என்னோட ட்ரீட்மெண்ட்டை எவன் மதிப்பான்? அந்த ஆள் பொண்டாட்டிக்கே அவனால் வைத்தியம் பார்க்க முடியலை. நமக்கா சரி பண்ண போகிறான்ற எண்ணம் பப்ளிக் மனசில் விழுந்தால் அது எனக்கு எவ்வளோ பெரிய அடி. அதனால தான் உனக்கு கண் பார்வை பறி போகிறதுக்கு முன்னால் ஆப்டிக் நர்வை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிடணும்னு துடிச்சிட்ருக்கேன். உனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆப்டிக் நர்வ் கிடைக்கணுமே. அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர பல பெண்களுக்கும் பரிசோதனை இன்ஜெக்ஷனை செலுத்தி அவங்கள வாட்ச் பண்ணுறேன். வடிவங்கள் மறந்து போகிறது உட்பட பல ரியாக்ஷன்கள் அவங்களுக்கு ஏற்படும். உனக்கு பொருத்தமானவங்க தாங்கிற மாதிரி ரியாக்ஷன் கிடைச்சா அடுத்த கட்டமாக அவங்கள மடக்கி அவங்க மூளையிலேருந்து ஆப்டிக் நர்வை பிரித்து எடுக்கிறேன். இப்படி சொல்லித்தான் 2 பேரை கொலை பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுறது? தியரி வேற, ப்ராக்டிக்கல் வேற. கடைசி நிமிஷத்தில் தான் சில விஷயங்கள் நமக்கே பிடிபடுது. ஆப்டிக் நர்வை வெளியே எடுத்து உன்னோட மூளைக்கு மாத்திரை வரைக்கும் அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணுமே. அதில் தான் இப்போ பிரச்சனை. 2 முறை ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நான் வேறு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா சரியாக ஒர்க் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ நான் மடக்கி கொண்டு வந்திருக்கிற நிரஞ்சனா தான் கடைசி பலி. செண்பகா கண்களில் நீர் கோர்த்திருக்க கணவனை பார்த்தாள். போலீஸ் வீடு வரைக்கும் வந்துட்டாங்க.
அவங்க என் மேலே சந்தேகப்பட்டு வரலையே, என்கிட்ட அபிப்பிராயம் கேட்க வந்திருக்காங்க. அவங்கள நான் என்ன அழகா திசை திருப்பிட்டேன் பாத்தியா? போலீஸை ஏமாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் முடியாது? முதல் தடவை தட்டுமுட்டு சாமான்கள் வைக்கிற அறையில் வச்சு நிரஞ்சனாவை நான் மடக்க முயற்சி செஞ்சேன். அவள் மாட்டலை. செல்லை விட்டு தப்பிச்சு போன ஒரு மனநோயாளி மேலே பழி விழுந்தது. அங்கெல்லாம் நான் போவேன், இந்த மாதிரி காரியத்தை செய்வேன்னு யாரும் கனவுல கூட நினைக்க மாட்டாங்க செண்பகா. எனக்கு அப்படி ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ நீ கவலைப்படாத. ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நான் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். மாட்டிக்க மாட்டேன். நடுக்கமான பார்வையில் செண்பகா அவரை பார்த்து கொண்டிருக்க அவர் புன்னகைத்தார். உன்னோட அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு அப்புறமா நான் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். கரெக்டாக நிரஞ்சனா மேலே கை வைக்க போன நேரத்தில் நீ கோயிலிருந்து திரும்பி வந்து காலிங் பில் அடிச்ச. மறுபடியும் சுத்தியலை ஓங்கினப்போ போலீஸ் வந்துட்டாங்க. நிரஞ்சனாவுக்கு கொஞ்சம் ஆயுசு கெட்டி போலிருக்கு. 2 முறை தப்பிச்சிட்டா. சொல்லிக்கொண்டே பிரமோத் அந்த அறையை கடந்து சென்றார். உள்ளறையில் காலடியில் கிடந்த மரப்பலகையை நீக்க அண்டர் கிரவுண்ட் ஸ்டோர் ரூமின் படிகள் நீண்டு சென்றன. மெல்லிய வெளிச்சத்தில் மூழ்கியிருந்த அந்த பாதாள அறையின் உள்ளே சென்ற பிரமோத் லேசாய் திகைத்தார். நிரஞ்சனாவை கட்டி வைத்திருந்த மேஜை காலியாக கிடந்தது. திடுக்கிட்டு போய் சுற்றும் முற்றும் பார்த்தவர் கூப்பிட்டார், நிரஞ்சனா, நிரஞ்சனா. பதில் இல்லை. அந்த அறை பூராவும் பார்வையை சுழற்றியவர் கோபமான குரலில் கர்ஜித்தார், நிரஞ்சனா, இந்த பாதாள அறையின் எந்த மூலையில் இருந்தாலும் நீ தப்பிக்க முடியாது. மறைவிடத்தை விட்டுட்டு மரியாதையா வெளியே வா. சலனமே இல்லாமல் இருக்க ஒரு புது குரல் கேட்டது. நிரஞ்சனா எங்கன்னு கண்டுபிடிக்க நாங்கள் வேணா உதவி செய்யட்டுமா டாக்டர் பிரமோத்? முதுகுக்கு பின்னால் கேட்ட குரலால் அதிர்ந்து போய் திரும்பினார் பிரமோத். இன்ஸ்பெக்டர் ஜனார்த்தனன். சப் இன்ஸ்பெக்டர் மருது. நீங்களா? நிரஞ்சனாவை தானே தேடிட்டு இருந்தீங்க? அவ அதோ அங்கே இருக்கா. அவர் கைகாட்டிய திசையில் பாதாள அறையின் சீலிங்கும் அதை ஒட்டிய சின்ன லாப்டும் தெரிந்தது. அந்த லாப்டின் மேல் வியர்வையோடும் கண்கள் நிறைய பயத்தோடும் உட்கார்ந்திருந்தாள் நிரஞ்சனா. மயக்கத்திலிருந்து மீண்டு விட்ட நிரஞ்சனா ஸ்டூல்களை வரிசையாக நிற்க வச்சு எப்படியோ அந்த லாஃப்ட் மேலே ஏறிட்டா. பாதாள அறைக்குள்ளே காத்தோட்டம் இருக்கணுங்கிறதுக்காக அங்கே ஒரு வெண்டிலேட்டர் இருக்கு பாருங்க. அந்த வெண்டிலேட்டர் சரியாக உங்கள் வீட்டு முன்வாசல்ல குரோட்டன் செடிக்கு பக்கத்தில் இருக்குது. நாங்கள் பைக் எடுக்க போனப்போ ஹெல்ப் ப்ளீஸ்னு சன்னமாக நிரஞ்சனாவின் குரல் எங்களை கூப்பிட்டது. நாங்கள் திரும்பி வந்து உங்களை பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு டாக்டர் பிரமோத். நிரஞ்சனா மட்டும் கூப்பிட்டுருக்கலன்னா நீங்கள் சொன்ன புது கோணத்தோட தலையை பிச்சுக்க ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் லேட்டாவாச்சும் உங்களை பிடிச்சிருப்போம். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் மர்மம் இருக்குன்னு ஏற்கனவே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோம். உங்களால் கொலை செய்யப்பட்ட கிரிஜாவோட டைரியில் இந்த ஹாஸ்பிட்டல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தது. இன்னொரு பொண்ணு வாசுகின் அம்மா அப்பாவை விசாரித்தப்ப சமீபத்தில் வாசுகியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஐ டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சுது. இந்த உறுத்தலான ஒற்றுமை காரணமாக இந்த ஹாஸ்பிட்டல் மேலே தீவிரமான பார்வையை வைக்கிறதா இருந்தோம். நல்ல வேலையா இன்னும் சில கொலைகள் விழறதுக்கு முன்னால் நிரஞ்சனா தன்னையும் காப்பாற்றிக்கிட்டு உங்களையும் பிடிச்சு கொடுத்துட்டா. மருது மல்லாந்து விழுந்து கிடந்த ஸ்டூல்களை வரிசையாய் நிற்க வைத்து நிரஞ்சனா கீழே இறங்க உதவி செய்ய ஆரம்பிக்க தலை கவிழ்ந்து நின்ற பிரமோத்தை மேலே அழைத்துச் செல்ல ஆரம்பித்தார் ஜனார்த்தனன். அத்தியாயம் 13. விமல்காந்தும் நிரஞ்சனாவும் டீனுக்கு எதிரே அமர்ந்திருக்க டீன் வருத்தத்தோடு இருவரையும் பார்த்து சொன்னார், நிரஞ்சனாவோட மூளை நரம்பு தன்னோட மனைவிக்கு பொருந்துமான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக டாக்டர் பிரமோத் போட்ட இன்ஜெக்ஷனால தான் சில எண் வடிவங்களும் எழுத்து வடிவங்களும் நிரஞ்சனாவுக்கு குழப்பம் தர ஆரம்பிச்சிருக்கு. எங்கள் சொந்த செலவில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பிரச்சனையை குணமாக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். டாக்டர் பிரமோத்தால் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல பேர் இருந்தது உண்மை. அவரே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு எங்களை தலைகுனிய வச்சுட்டாரு. என்னதான் படிச்சிருந்தாலும் சுயநலம் தலை தூக்கிச்சுன்னா அதுக்காக சில சமயம் மனிதன் என்ன வேணா செய்வாங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். பெருமூச்சுடன் சொன்னார் டீன். முற்றும்.